இந்த 4 ஆண்டு 3 மாத காலத்துல அருமையா எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஆட்சி வந்தாங்க சொல்லுங்க. என்னது என்ன ஓட்டு நாங்க வித்தியாசம் ஒரு ஓட்டுல வெற்றி தாங்க. என்ன பெருசா சும்மா கத்திரிக்காய் கருவாடு அந்த கத்திரிக்காய் கருவாடுலாம் அங்க கொண்டு வச்சுக்கோங்க. எடப்பாடி கிட்ட என்கிட்ட காட்டாதீங்க. இந்த வெற்றி இது வந்து எனாயாச வெற்றி. என்ன வெற்றி? எனாயாசம். ஆமா அதான் போனா போகுது அப்படின்னு கிடைச்சு. ஆமாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்க எதிர்கட்சியில ஒரு ஜீரோல உட்காந்துட்டு இருந்தோம். அதனால நாங்க ஜீரோல சட்டமன்றத்துல இருந்த காலம்லாம் தமிழகத்துல அது இருந்தாங்க. அது ஒரு காலங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் கிட்ட முதலமைச்சர் பதவியை கொடுத்தா அந்த வாங்கி போட்டான்னா ஓட்டையில கீழே விழுந்துடலாம் அப்படிலாம் சொன்னாரு. ஐயோ அவ்வளவு பெரிய ஓட்டு அதை எப்படி ஜெயிச்சாங்க? இங்க பாரு. என்ன மஸ்துக்கு நான் திரும்ப காட்டுறேன். திரும்ப எதுக்கு காட்டுறேன் இல்லையா? இங்க பாருங்க, நான் இந்த கட்சியில இருக்கேன், அதனால அவங்க படத்தை வச்சிருக்கேன். அவ்வளவுதான். வண்டியா கட்டிட்டேன். என்ன மயிர் நான் திரும்ப காட்டுறேன் எப்படி சொல்லலாம்? என்ன மயிர் நான் அதை காட்டுறேன், என்ன மயிர் நான் இதை காட்டுன்னு சொன்னாரா? அப்ப திரும்ப உங்களுக்கு மயிரா? பாரு, நான் மத்தவங்க இங்க பாரு, யாரு அங்க போய் அங்க அது வாங்கிக்கிட்டாங்களோ அவங்கள தான் சொன்னேன். எல்லாத்தையும் சொல்லல. எதை வாங்கிட்டாங்க அது அவருக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியும்ல, எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதுன்னா அப்ப அவரு மேடையில வச்சு எல்லாரும் என்ன பண்ணாரு தெரியாதா? தமிழ்நாட்டு பெண்களே எல்லாத்தையும் பொட்டைகளும் தெரியுங்க. அப்புறம் அவங்க என்ன கிராமத்துல கேட்பாங்க, பச்சை அசிங்கமா கேட்பாங்க. வயசு வித்தியாசம் இல்லாம கேட்பாரு. விஷயம் புரிஞ்சுக்க. ஐயா, நான் திருப்பி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். முதல்ல நாள் கட்சி விட்டுருங்க. பெண்களே துணியில பொட்டை வேலையெல்லாம் இங்க வச்சு பொட்டை நீ சொல்லியா? நீங்க சாப்பிட்டீங்க, நான் எதுக்கு சாப்பிடணும்? நான் கருவாடும் கத்திரிக்காய் ஒரு மஷ்ரூம் வேணாம். பட்னியா தான் இருக்கேன். தயிர் சாதம் சாப்பிட்டேன். தயிர் சாதம் சாப்பிட்டேன். இப்படி பட்டியா இருக்க மாதிரி. அவ்வளவுதான் 3 வேளை பிரியாணி சாப்பிடுவாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுவோம். வழி தெரியல, வேதனை தெரியல. அதாவது ஒரு திமுக ஆட்சிக்கு இவ்வளவு எகத்தரம் கூடாது. இங்க பாரு, எங்க ஆட்சி இல்லாம இருந்திருந்தா இந்த நாடு நாசமா போயிருக்கும். சொத்து பத்து எல்லாத்துக்கும் நல்லா இருந்திருக்கும். இங்க இயற்கை ஆறு ஏரி குளம் இருந்திருக்கும். உங்களை மாதிரி வந்து மக்களுக்கு இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்க உன்னுடன் ஸ்டாலின், அதுக்கப்புறம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு நிறைய பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சுயநலமா பொதுநலமா அப்படிங்கிறது தான் என்னோட தலைப்பு. ஸோ எப்பவும் போல நம்மளோட அதுல ஒண்ணு சேர்த்துக்கலாமே. சொல்லுங்க. சுயநலமா பொதுநலமானதை விட தொழில் பயமா? அதை வந்து நீங்க விளைக்கிறீங்க. தொழில் பயமாவா? தோல்வி பயமா? தோல்வி பயமா? தொழில் பயமோன்னு கேட்டுச்சு. தோல்வி பயமா? ஓகே, ரைட். ஸோ சார், இப்போ வந்து இந்த டிபேட்ல எப்பவும் போல நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் அண்ணன் திரு காமாட்சி நாயுடு அவர்கள், அண்ணன் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், அண்ணன் திரு ராகுல் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, போன வாரம் வந்து உடல் சரியாக காலத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபேட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ராவுத்தர் அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயா, எப்பயுமே மூத்தவங்கள்ட்ட தான் ஆரம்பிச்சு படுங்க. தமிழர் பண்பாடு அவங்க தான் நம்ம பண்பாடு தெரியாது, நம்ம பண்பாடு கற்றுக் கொடுப்போம். சரி ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ற திட்டங்கள் இருந்தாங்க, மக்களுக்கான திட்டங்கள்னா சுயநலமா இல்ல பொதுநலமா இல்ல தோல்வி பயமா? தோல்வி பயமா இல்ல தொழில் பயமா? நீங்க சொல்லுங்க ஐயா.
எங்களுக்கு எதுக்கு பயம்? எங்களுக்கு பயங்கிறது எப்பவுமே இல்லை. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. வெற்றியை கண்டும் சந்தோஷப்படுறதில்ல, தோல்வியை கண்டும் தோண்டு போறதில்ல. ரெண்டுமே எங்களுக்கு ஈக்குவல் தான். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தோம். நாங்கள் என்ன தோண்டு போயிட்டோமா? திரும்ப 2021 ஆட்சிக்கு வரலையா? அதனால எங்களை தோண்டு போனது எப்படி திருப்பி வருது? அது என்ன வயசு? அதெல்லாம் வரும். தோண்டு போனது மறுபடியும் மருந்து சாப்பிட்டா எந்திரிச்சு வரும். ரொம்ப வேலையை பாருங்க. ஆகையினால தோண்டு எங்களுக்கு போனது நான் எது கேட்டேன்னா, நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்க, மருந்து சாப்பிட்டீங்க, அதை பத்தி நாங்க கேட்கல. எப்படி குறுக்கு எப்படி போதுவாங்க. தோண்டு போனது எதிராளிகள் பிரிந்திருந்தா இது சும்மா நின்ன மாதிரி ஆனது ஆட்சி. இல்லைன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற அர்த்தத்தை நான் சொன்னேன். என்ன கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன். கொஞ்சம் உங்கள் டைம் இருக்கும்போது நீங்க எது வேணாலும் அப்ப நீங்க எதை வேணாலும் நான் பேசுவேங்க. என்னுடைய டைம்ல நான் எதை வேணாலும் இல்ல. ஒரு 74 வயது மனிதர் நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணுவீங்க. அது ஆமா. பொது வழியில எப்படி சொல்ல முடியும்? பொது வழியில தான் நாங்க சொல்றோம். 78 அது அவருடைய சேனல், அது அவரு கேட்கிறாரு கேள்வி, நான் பதில் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. நீங்க ஐயா. என்னத்துக்கு? நீங்க உங்களை நீங்க 1-to-1 பேசலங்க. இங்க பாருங்க, பிராட்காஸ்ட் ஆகும்ல. இங்க பாருங்க, பிராட்காஸ்ட் அப்ப ஆகும். அதுனா மாத்திரை, அதுனா மருந்துன்னு ஒரு கேள்வி வரும்ல. கேள்வி வரும். அதனால வாயை பொத்திட்டு இருங்க. இமோஷனல் டேமேஜ். பசங்களை போய் இங்க கெடுக்குது. பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியில இல்ல. சரி 2021 மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம். சரி. இந்த 4 ஆண்டு 3 மாத காலத்துல அருமையான எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஆட்சி வந்தாங்க சொல்லுங்க. என்னது என்ன ஓட்டு நாங்க வித்தியாசம்? ஒரு ஓட்டுல வெற்றி தாங்க. என்ன பெருசா சும்மா கத்திரிக்காய் கருவாடுன்னுட்டு அந்த கத்திரிக்காய் கருவாடுலாம் அங்க கொண்டு வச்சுக்கோங்க. எடப்பாடி கிட்ட என்கிட்ட காட்டாதீங்க. இந்த வெற்றி இது வந்து எனாயாச வெற்றி. இது என்ன வெற்றி? எனாயாசம். இல்ல. ஆமா, அதான் போனா போகுது அப்படின்னு கிடைச்சு. ஆமாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்க எதிர்கட்சியில ஒரு ஜீரோல உட்காந்துட்டு இருந்தோம். அதனால நாங்க ஜீரோல சட்டமன்றத்துல இந்த காலம்லாம் அது தமிழகத்துல இருந்தாங்க. அது ஒரு காலங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? ஸ்டாலின் அவர்கள் கிட்ட முதலமைச்சர் பதவியை கொடுத்தா அந்த வாங்கி போட்டான்னா ஓட்டையில கீழே உந்துடலாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஐயோ, அவ்வளவு பெரிய கோட்டை அப்ப எப்படி ஜெயிச்சாங்க? இங்க பாரு, இது 2 பூரா fraud. லட்சத்துக்கு கீழே. உலக மகா ஃப்ராடுன்னா அந்த மூர்த்தி வர ரொம்ப அவங்களோட சேர்ந்து பிரார்த்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யாரோட? அல்லாத பிஜேபி, நொன்னாமலை, அண்ணாமலை, அதுக்கப்புறம் அந்த எடப்பாடி, எருவட்டப்பாடி, இந்த பாடிகளோட சேர்ந்துதான். சீமா அப்படி எல்லாம் பண்ண மாட்டார். சீமான் வந்து வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு தான் பேசுவாரே தவிர அவர் வந்து இந்த மாதிரி பின்கேட்டு வெளியா வர்றது, அந்த ஒளிஞ்சுக்கிட்டு வர்றது, முக்காடு போட்டு வர்றது வேலையெல்லாம் அவர்கிட்ட இல்ல. தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். அது யாராருக்கு? ஓஹோ, இப்ப டைரக்டா உங்க முதலமைச்சர் வந்து பார்த்த உடனே இப்ப சீமானுக்கு சப்போர்ட் உள்ள இழுத்து போடலாம். இங்க பாரியா, சீமான நாங்க கூட்டணியில சேர்க்க மாட்டோம். பாருங்க. அவரு அவர் அவரு எங்கள்கிட்ட துண்டு போட்டாலும் சரி, இல்ல, இல்ல வரேன்னு சொன்னாலும் சரி, நாங்க கூட்டணியில சேர்க்க மாட்டோம். நல்ல தண்ணி இருக்கும்போது சாகர தண்ணி எடுத்து குடினா சீமான் எப்படி குடிப்பாரு? இரியா, அவங்க கேட்ட கேள்வி என்ன? உங்க கூட்டணிக்கு சீமான் வர்றாரான்னு கேக்குறாங்க. தெரியலன்னு சொல்லுங்க. தெரியல என்ன மஸ்து சொல்லணும். நாங்க சேர்க்க மாட்டோம். அவர் வந்து கேட்ட மாதிரியா வேணாம் நீ சொன்ன மாதிரியா? வேண்டாம், எங்களுக்கு வேண்டாங்க. எங்களுக்கு வந்து எல்லா மொழியும், எல்லா திராவிட மொழிகள் பேசக்கூடிய எல்லாரும் எங்களுக்கு வேணும். சும்மா நாங்க வந்து இப்ப திராவிட மொழி, திராவிடம், ஆரிய எல்லாம் வந்தது. அது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எங்க ஆட்சியில வந்து திராவிட மொழி குடும்பம் தான் எங்களுக்கு தேவை. தனிப்பட்ட ஒரு மொழியை வந்து வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட வர உள்ள போறீங்களா? இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இருமையா தொழிலாளர்கள் வந்து போராட்டம் 2000 பேர் ஒரே நாள்ல வீட்டுக்கு போடான்ட்டாங்க. இல்ல, ஏன்னா ஏழை தெலுங்காரன் மட்டும் உங்களுக்கு ஆக மாட்டேங்குது. அவன் ஏழை தெலுங்கு. இல்ல, இதோட காமெடி தெரியுமா? இப்போ ராம்கின்னு ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அவன் ஹைதராபாத்துக்காரன். புரிஞ்சா உங்களுக்கு? எதுக்குறேன்னா அக்கனை தோசாவை அவர் ஒரு சிரிப்பா இருப்பாங்க. நான் தெரியாம கேக்குறேன். தெரிஞ்சே கேளுங்க. இல்ல, இப்ப வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் இல்ல, புது பஸ் ஸ்டாண்ட் திறந்தாங்களே, பேர் வச்சீங்களே, நீங்க தானே சொன்னீங்க. ஒரே எரிஞ்சு அவர்தான் உங்களுக்கு அப்பா சொல்லி மரியாதை இல்லாம. இப்படி இருக்கும்போது எங்கிட்ட எட்டக்க மடக்கா கேள்வி கேட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? கொஞ்சமாவது மரியாதையோட பேச கத்துக்கோங்க. யாரு உங்களுக்கு ஒப்பம் பேருன்னு சொல்றது மரியாதை இல்ல. அப்ப அது நீங்க நான் நியாயமா தானே சொல்லிப்ப. அப்பான்னு சொல்லுங்க.
எதுக்கு நொப்பங்கிறீங்க? எங்க அப்பாவை எங்க அப்பனே அப்பன் ஆக்சுவலா பேசிக்கா சில பேர் வீட்டுல நீங்க போய் சொல்லுங்க, நொப்பேன்னு சொல்லுங்க, இல்ல வேற எதை கூட சொல்லுங்க. அது உங்க குடும்பத்துல உங்களுக்குள்ள உறவு. சரி வெளி உலகத்துல முன்னாள் முதலமைச்சர் 5 முறை முதலமைச்சரா இருந்தவரு, முத்தமிழ் அறிஞர், தமிழ் அவர் யாருக்கு வித்தகரு. அப்பா? அவரை போய் நீங்க எதுக்கு அப்படி பேசுறீங்க? யாருக்கு அப்பா அவரு? யாருக்கு அப்பா? ஸ்டாலினுக்கு அப்பா, முத்துக்கு அப்பா, அழகிரிக்கு அப்பா, செல்வத்துக்கு அப்பா. அவங்க திட்டவே மாட்டாங்க அவரை. எது அவங்க திட்டவே மாட்டாங்க. அவங்க திட்டுறாங்க திட்டல, அதை பத்தி எங்களுக்கு அதுக்கு கோவம் எதுக்கு வருது? டிபேட் பண்ணும்போது அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. உங்க பாக்கெட்ல ஒரு போட்டோ இருக்குல்ல, எடுங்க வெளியில எடுங்க. அது எதுக்கு என்ன மஸ்துக்கு இருக்குன்னா இதயத்துல வச்சிருக்கீங்க எங்க தலை கலைஞர் பூந்து பேசி அவரு போட்டோ தூண்டா இருக்குது ஐயா. சொன்ன நீ நினைச்சிட்டு கேமரா என்ன கேமரா நான் என்ன மொழி மறை நாங்க பாரு அந்த கட்சியினுடைய உறுப்பினர் அந்த பாரு முன்னாள் புரியுதா? இப்ப புரியுதா? இப்போ அது உள்ள உருவுனீங்கன்னா பின்னாடி என்ன பண்ணிட்டு பாப்பல, இல்ல இன்னொரு சீமான் பாப்பல, கட்சி இன்னொரு திரும்ப பாப்பல, உருவங்க பாப்போம். கட்சி அதாவது உருவியே பழக்கப்பட்ட உங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட வந்து நான் உட்கார்ந்தேன் பாருங்க. அது என்னால தவறு. சும்மா பெருசுங்களை பார்த்தா இந்த செட்டுங்களை பார்த்தா கலைஞரை காட்டுவார் இப்படி, அப்படி சின்னதுங்களை பார்த்தா இப்படி குஞ்சு குஞ்சு போனா ஸ்டாலின். எங்கேயாவது ஒரு நல்ல கும்பல்ல மாட்டினாரு திருமாவளவன் இருந்தா பட்டு பீரிப்பாரு திருமாவளவன் போட்டதுக்கு காமிப்பாப்ல. என்ன மஸ்துக்கு நான் திருமாவை காட்டுறேன், திருமாவை எதுக்கு காட்டுறேன்? இங்க பாருங்க, நான் இந்த கட்சியில இருக்கேன், அதனால அவங்க படத்தை வச்சிருக்கேன், அவ்வளவுதான். வந்து வன்மையா கட்டிக்கிறேன். என்ன மயிருக்கு நான் திருமாவளவன் காட்டுறேன்னு எப்படி பேச சொல்லலாம்? என்ன மயிருக்கு நான் அதை காட்டுறேன், என்ன மயிருக்கு நான் இதை காட்டுன்னு சொன்னாரா? அப்ப திருமாவளவன்னா உங்களுக்கு மயிரா? அவர் யாரையா சொன்னது? நீங்க என்ன சொன்னீங்க அப்போ? என்ன சொன்னேன்? என்ன மயித்து நான் திருமாவளவன் காட்டணும்னு கேக்குறீங்க? திருமாவளவன் படத்தை நான் என்னத்துக்கு வச்சுக்கணும்னு சொன்னேன். சும்மா அந்த அறிவு சொல்லாது. ஒரு சின்ன குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டும். என்ன இவ்வளவு தைரியமா இருக்காங்க அவங்க? என்ன மஸ்துக்கு நான் திருமாவை காட்டுறேன், கேள்வி வரும் வரும் வாய்ப்பு. என்ன மஸ்துக்கு நான் என்ன மஸ்துக்கு நான் என்ன மஸ்துக்கு நான் திருமாவை காட்டுறேன். ஒரு இந்த அறிவு 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 ஜீவிகளா பேசுங்க. வார்த்தை வந்து முதலமைச்சர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. கலைஞரின் ஒளியில் எல்லாருக்கும் எல்லாம். கலைஞருக்கு தனியா ஒளி வருதான் எங்கேயாவது? நான் பொய் சொல்லுங்க பாருங்க. ஆனா நீ படிங்க, நான் பொய்யா சொல்றேன். படிக்கிட்டு வெற்றி பாதையில் நடைபோடுவோம். என்ன கருப்பு சட்டை போடுறாரு? அதான் அப்படித்தான் திராவிடம். இவரே தடவிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் கொடுக்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் அவர் தடவியே பழக்கப்பட்டவர். எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. நீ அவர்கிட்ட போய் வெற்றி கொடுக்கலாம். பாதை நடைபோடுவோம். இன்னைக்கு நல்லா வந்து ஒரு ஃபார்ம்ல நல்லா பிரியாணி ரைஸ் சாதமும் சாப்பிட்டு கலைஞரின் வெளிச்சத்தில் கலைஞரின் ஒளியில் எல்லாருக்கும் எல்லாம். அதாங்க அந்த வெளிச்சம் ஒளி. நான் வச்சு கூப்புற ஒளின்னு பார்த்தேன், இது பாக்குற ஒளி. தெரியுதா? அதுதான் கலைஞர். நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது அவர் சைலம்ல சொன்னாருன்னா கவுன்சி, நான் திரும்ப சொல்ல விரும்பல. உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைவியே பழகப்பட்டவரா, நீங்க தலைவிலே இருக்கீங்களா? என்ன புரியல எனக்கு. அதாவது சரி சொல்லுங்க. காலம் போன வயசுல தர வந்து யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் காமராஜரை சொல்றேன். சரி ஐயா, 2 யாருக்குள்ள தேவைப்படுதா? தேவைப்படல. நல்லா கேட்கறேன். அங்க பாருங்க, கலைஞர் சாகிறது வரைக்கும் கடைசி வரைக்கும் மஞ்சள் துண்டு போட்டுருந்தாரு. இப்ப சிவப்பு துண்டு போட்டு விட்டாங்க. பாத்தீங்களா? உங்க சரி அது அந்த புள்ள இதுல கலைஞர் தலையாத்தி வச்சிட்டாங்க, மாத்தி வச்சிட்டாங்க. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ ஒரு கேள்வி மட்டும் பேர் சொல்லுங்க. இன்னைக்கு கலைஞருடைய நினைவு நாளாம், 7வது நினைவு நாள். காலையில வேண்டா பீச்ல கூட்டம் கூட்டி தயிர் வடைய வச்சுட்டு முரசொலி பேப்பர் வச்சு சப்ளை கட்டி வச்சுட்டு எல்லாமே வந்து எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவான்றாங்க. இது என்னது? இது எனக்கு பகுத்தறிவு. பகுத்தறிவு அது என்ன? செத்து போன மனுஷன் எழுந்து வா தலைவா, என்ன கதை உங்களுக்கு? செத்து போயிட்டாரு யார் சொன்னா? யார் சொன்னா செத்து போயிட்டாருன்னு? ஐயோ, இப்ப அவரை பத்தி நீ பேசுற இல்ல. அப்ப வாழ்றாரு. செத்தாலும் ஒன்னோட்ட வாழ்றாரு, என்னிட்ட வாழ்றாரு. அவரை திட்டுறீங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதை விட நிறைய பேர் அவர் திட்டுறாங்க.
அவங்கள்ட்ட எதுக்கு அப்ப இருக்கும்போது அவங்கள்ட்ட எல்லாம் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு அர்த்தம் ஐயா. யாரெல்லாம் திட்டுறீங்களோ யாரெல்லாம் வாழ்த்துறீங்களோ அவருடைய நினைவிலேயே எல்லாருமே இருக்கீங்களே. இதுக்கு மேல என்ன வேணும்? உண்மை நாங்க வந்து அவரை போய் இதெல்லாம் நாங்க argue பண்ண முடியாது. அது எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, எங்க ஆட்சியில வந்து திராவிட மொழி குடும்பம் தான் எங்களுக்கு தேவை. தனிப்பட்ட ஒரு மொழியை வந்து வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட வரக்கூடாது. மனுஷனுடைய சாவுல எனக்கு புரிஞ்சிச்சு, நான் சொல்லிடுறேன். எத்தனை பேர் ஜெயலலிதாவை நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்கீங்க? கலைஞர் பத்தி சொல்லிடுறேன். கலைஞர் எல்லாத்துக்கும் வாழ்வான்றது இதானா? ஆமா, பல பேர் கூட கலைஞர் இருந்தார். பல பேர் நீங்க தான் சொல்றீங்க. பல பேர் கூட வாழ்றான்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. எல்லாத்துக்கூடயும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எப்படி இருக்கிறாரு? ஏன் ஒரு குடும்பத்துல இருந்துட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியது? ஒரு இடமா இருந்து வாழ்ந்துட்டு போக வேண்டியது. ஒரு இடமா இருந்து வாழ்றது எங்களுக்கு தெரியும். நீங்க பொத்துங்க இங்க பாரு, ரொம்ப பொத்துங்க பேர் வச்சீங்களே. அப்பாட்ட சொல்லிக்கிறோம். பொத்துங்க ரெண்டு பேர்ல யார் தெரியும்? பொத்துங்க. அப்போ சும்மா. வந்து எல்லாரும் கரெக்டா தாப்பால போடுங்கன்னு சொல்லணும். ஐயா, நான் என்ன கேட்டேன், எல்லாத்துக்கும் உங்களுடைய கலைஞரின் பெயரை மட்டுமே சூட்டி கொண்டு உங்க முத்தமிழ ஏதோ சொல்லுவீங்க முத்தமிழ் ஏதோ சொல்லுவீங்களா? அதெல்லாம் எல்லா மயிரும் உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன கேட்ட கேக்குறீங்க? இல்ல அவரே கலைஞரை பத்தி சொல்லும்போது எல்லா மயிரை பத்தி தெரியுன்ட்டாரு. இதான் திருமாவளை பத்தி பேசுறா, நீங்க ஒத்துக்கல, முட்டு குத்திங்க அவருக்கு. இல்ல மயிருன்னா எல்லா மயிரும் ஒரே மயிர் இல்ல. கலைஞர மயிருன்றாரு, திருமாவளை மயிருன்றாரு. ஆமா 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 ஆமா. நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க, எப்படி எடுத்து பேசுறீங்க, எந்த மாதிரி கொக்கி போடுறீங்கிறதெல்லாம் எங்க வியூவர்ஸ். சரி குமார் சரி, கொக்கி குமார் தான். சரி, என்ன தெரியுமா சொல்றேன், இப்போ இந்த பிராண்டிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க கார்பரேட் லெவல்ல. கார்பரேட் கம்பெனி விட சிறப்பா பண்றோம். ஆமா, பிராண்டிங் தான் பண்றீங்க. என்ன பண்றீங்க? இதுக்கு பேர் ஆட்சி பண்றோம்யா. ஆட்சியில மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கோம். அந்த நல்லது செஞ்சதை எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். பிராண்டிங் பண்றோம். நாங்க என்ன பிராண்டிங் பண்றோம்? உங்க விளம்பர கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்கோம். விளம்பர கம்பெனி வச்சு விளம்பரம் தான் கொடுத்துருக்கீங்க எல்லா இடத்துக்கும். இப்போ உங்களுக்கு போட்டியா உங்க விளம்பரத்தை முறியடிக்கிற அளவுக்கு எங்க தர்ம போராளி களம் இறங்கி இருக்காரு தெரியுமா? அவர் ஒரு எச்சில. நீ போய் யார போய் பேசுற? என்ன நாகரிகமா பேசு. என்ன நாகரிகம்? அவருக்கு என்ன நாகரிகம்? இப்ப புதுசா தர்ம போராளி நாகரிகத்தை உங்ககிட்ட எதிர்பார்த்தது தப்புதான். தப்புதானே. அப்புறம் என்ன இருங்க. தப்புதான். இதில் எதை கொடுக்கிறீங்களோ அதை திருப்பி இப்ப வந்து கொடுத்து உதயநிதிக்கு டஃப் கொடுப்பாருன்னு தானே பயப்படுறீங்க? எது? உதயநிதிக்கு டஃப் கொடுத்து நடிப்பாருன்னு தானே பயப்படுறீங்க? ஆமையா, அதானே. உதயநிதி இப்ப சினிமாவில் நடிக்கல. நிஜ வாழ்க்கையில நடிக்கிறாங்க. இழக்கப்பட்ட உங்களை நிஜ வாழ்க்கையில நடிக்கல. உட்கார்ந்து பாருங்க. அது உரிமையை அவருடைய உரிமையா நினைச்சு உரிமைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் என்னத்துக்கு 2000 பேருக்கு மக்களுடைய உரிமைக்காக என்னத்துக்கு 2000 பேருக்கு வேலையை பிடிட்டு ஒரே நாட்டுல ரோடு 2000 பேருக்கு மக்கள் கொஞ்சம் மேல வந்து உங்களுக்கு பிடிக்காது. அறிவு கட்டணமா பேசக்கூடாது. 2000 பேர் யாரு அவன்? யார் அவன்? சொல்லுங்க யாரு? ஆனா ஏற்கனவே பணியாளர்கள் தூய்மை பணியாளர் தான் டெம்பரரி அப்பாயின்மெண்ட். அவங்க எப்ப வேணாலும் போயிடணும். நாம புரிஞ்சுக்கோ. கான்ட்ராக்ட் லேபரியா? நீங்க 5 வருஷத்துக்கு அதிகமா சும்மா பர்மனண்டா? அது மக்கள் பார்ப்பாங்க. நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம். 14 வருஷம் பார்ப்பாங்க. வேலை நீ யாரு? எங்களை ஒரே நாள்ல ரோட்ல உட்கார வச்சிருக்கீங்க. நீ வந்து முதல்ல கட்டி மதிக்கிறது உன் தலைவன்ட்ட போய் சொல்லு. என்ன உன் தலைவன் 67 சொன்னாரு. அந்த தலைவர் போய் சொல்லு. சரி, உங்களுக்கு நேரம் சரியில்லை, அது மட்டும் நல்லா தெரியுது. நான் கேட்டது 2000 பேருக்கு எதுக்கு வேலையை பிடிச்சி ரோட்ல உட்கார வச்சிருக்கீங்க? நல்லா இருக்குங்க. கரெக்டா பேசணும். வாங்கிட்ட செக் பண்ணி பாருங்க. நிமிஷம் வச்சிருக்காரு. 2000 பேருக்கு மேலையா கீழையா? 2000 பேருக்கு கீழே 2000 பேருக்கு கான்ட்ராக்ட் லேபர்ஸ் தான். அவங்க கான்ட்ராக்ட்ல தான் ஒர்க் பண்ணாங்க. சரி, அவங்களுக்கும் மாநகராட்சிக்கும் தொடர்பு இல்ல. புரிஞ்சுக்கோ. அதான் ஏற்கனவே ஸ்டாலின் தான் சொன்னாரு, ஆட்சிக்கு வந்தாரு உங்களுக்கு வேலையை பர்மனன்ட் பண்றேன்னு சொன்னாரு. சொல்லல. எல்லாத்துக்கும் அது கான்ட்ராக்ட் இது கான்ட்ராக்ட் எதனா கதை விடுவாரு. 23,000 வாங்கினாங்களே போய் 13,000 வாங்குறது எப்படி சரியா? இவங்க கோடி வீடியோ கொள்ளடிக்கலாம் ஜாலியா. அவங்க கேக்குறது ஐயோ அத நான் பர்மனன்ட் அதோட விட்டேன். வேலை 23 13 ஆக்குறீங்களே. எப்படி உங்களுக்கு இந்த ராம்கி கூட போனவன ஏன் புத்தி இப்படி போச்சு? இங்க பாருங்க, தப்பா ஆளுக்கு சம்பளத்தை குறைக்க தப்பா பேசுறீங்க. வேலையை நான் இந்த ஜெயா டிவில தான் இந்த மாதிரி எல்லாம் அக்கப்போர் பண்ணுவாங்கன்ட்டு நான் அந்த பக்கமே நிறைய காட்டுறது இல்ல. நியாயமா பேசினா போறது இல்ல. உட்காந்துக்கிட்டு என்கிட்ட மம்புள் திட்டு நீங்க போன ஜெயா டிவி மாட்டாங்களா?
ஜேடிவி மூல அங்க என்ன போகுது, என்ன போகுது எடுத்து பாரு. ஏன் news? நான் இருக்கும்போது என்ன போச்சு, இன்னைக்கு என்ன போகுதுன்னு பாருங்க. ஆமா லூசு மாதிரி பேசுறது ஆள் இல்ல. நீங்க ஒரு மூத்த நபர் அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் வந்து கலைஞர் மயிலுவாரு, மயிலுவாரு, இவரை வந்து தடவி விட்டுருக்காரு. ஏங்க, இல்ல, லூசு மாதிரி தானே சொன்னாரு. சரிங்க, நீ நெறியால மாதிரி பேச. சரி ஓகே, மன்னிச்சுக்கங்க. மன்னிப்பு ஐயா. ஒரு மசரு வேணாம். என்ன ஒரு நெறியாளர் ஒரு 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 அரசியல் இவ்வளவு பெரிய அனுபவப்பட்ட நபரை நீங்க வந்து அந்த மாதிரி பேசுறது, அது நான் வன்மையாக, அதாவது நீங்க இந்த எடுத்து கொடுக்குற வேலையை விட்டுறணும். ஆமா நான் இது வந்து பொதுவாவே வந்து அது பாக்குறவனுக்கு அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எடுத்து கொடுக்கறது தான் வராங்க. கேள்விக்கு இன்னும் பதில் வரல. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, கார்பரேட் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்க இடத்துல மக்களுக்கு சுயநலமா இல்ல பொதுநலமான்னு கேட்டாங்க. அதை பத்தி நீங்க பேசுனீங்க. என்னங்க நான் கேட்டா நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? நாங்க எங்க பயந்தோம், நாங்க எங்க இது பண்ணோம், நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு பேசுறீங்க. பிராண்டிங் சொன்னா என்ன அர்த்தம்? பிராண்டிங்னா என்ன பண்றாங்க? நாங்க மக்களுடைய சேவையை என்னங்க பிராண்ட் பாத்தீங்களா? இந்த மாதிரி பேசுறவங்களை வச்சுக்கிட்டு என்ன டிபேட்? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கூப்பிடுறீங்க. சரி ஓகே, சரி பிராண்டிங் இல்லங்க. சரி, இப்போ எல்லாரும் ஊர் முழுக்க விளம்பர பதாகைகளை வச்சு எங்க திரும்பினாலும் எப்ப யூடியூப் சேனல், பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, எங்க பார்த்தாலும் இப்ப நீங்க பண்றது என்ன இருக்கு சார்? எங்க அரசு செஞ்ச சாதனையை செய்யும். 5 நிமிஷம் ஐயா இப்ப அறிவுபூர்வமா பேசுங்க. எங்க அரசு செய்த சாதனைகளை எடுத்துரைப்பதற்காக அங்கங்கே விளம்பர பலகைகளும் இந்த மாதிரி விளம்பரங்களும் செய்யப்படுது. அவ்வளவுதான். என்ன சாதனை ஐயா? என்ன சாதனையா? இந்த 4 ஆண்டு காலம் 3 மாத சொல்லிக்கிறீங்க ஐயா. நாளா? ஏங்க நாங்க 490 சாதனைகள். 90 வேணாம் ஐயா. இந்த நாளை தாண்டி இன்னொரு நாள் சொல்லுங்க. நான் ஒண்ணு இப்ப பரீட்சை எழுத இங்க வந்து உட்காரல, நான் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து சொல்றதுக்கு. நான் சொல்றேன், இரவோடு இரவாக ஊரையே காலி செய்த மக்கள் சிவகங்கையில, புரியுதுங்களா? ஆமா, ஏதோ இது காத்து கருப்பு ஏதோ இல்ல அதாவது அங்க கிராம மக்களுக்கு அடிப்படை வசதி, தண்ணீர் எதுவுமே இல்லாம போனதுனால அந்த மக்கள் வாழ வழியின்றி இரவோடு இரவாக காலி பண்ணிருக்காங்க. இது சாதனை நம்பர் 1. இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னாக்கா ஒரு எஸ்ஐவே வந்து போதையில வந்து வெட்டி கொன்றுருக்காங்க. எவ்வளோ போலீஸ் இருக்கு, ஒரு எஸ்ஐ தானே சேர்த்தாரு. பாத்தீங்களா? அப்படித்தானாமா? அதாவது அது எதனால ஒரு விஷயம் இருக்குல்ல, கஞ்சா இவங்களுக்கு தெரியாம விற்கும் ஊருக்குள்ள அவன் கஞ்சாவை போட்டு போதையை போட்டு போலீஸை வெட்டுறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ட்ரெயின்ல கர்ப்பிணி பொம்பளை தள்ளி விட்டுட்டு கொள்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா யார் உங்களுக்கு ட்ரெயின்ல போக சொன்னா? அப்படி ஏங்க நாங்க டிக்கெட் வாங்கி தானே போனோம். உங்களை மாதிரி டிக்கெட் யாரு போக சொன்னா? நாங்க அப்ப டிக்கெட் வாங்கிட்டு வர்றது தப்பா? ஆமா, டிக்கெட் வாங்காம வந்தா சொகுசா வாழ்ந்துடலாம். நீயும் ட்ரெயின்ல வந்து சென்னை வந்து நீ என்ன மாதிரி ஆயிட்டுனா அதனால அதை கூட கூடுதலா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த இடத்துல. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மக்கள் மத்தியில அது அவரே மறந்து போய் கம்முனுக்குறாரு. நீங்க வேற சொல்லணும். ஏன்னா அதை அவர் சொல்லியிருக்காரு, அதனாலதான் சொல்றேன். நானும் என் மாமாவும் ரூம் விட்டு, அவர் நல்ல மாமா, அது எந்த மாமான்னா அவர் தாய் மாமா சொல்றாரு. ஓகேவா? நீங்க காமாட்சி மாமா கிடையாது, ஏன்னா இவர் டாக்டர் கிடையாதுல்ல. என்ன டாக்டர் முனைவர், அவரு முனைவர் டாக்டர் எடுத்தாங்க. நான் சொல்றது எம்பிபிஎஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒன்னா ஊசி கூட போடுறாரு இல்லையா? போறேன். என் தாய் மாமா நானும் ஒன்னா படிச்சேன், அதாவது 2 பேரும் ஒரே ரூம் விட்டு, அவர் நல்லா படிச்சாலும் டாக்டர் ஆயிட்டேன், நான் நல்லா படிக்கலனால துணை முதலமைச்சர் ஆயிட்டேன்றாரு. இது எதிர் அடிப்படையில் நீங்க மாணவர் பிள்ளைகிட்ட கற்பிக்க விரும்புறீங்க? இதை நீங்க எப்ப சொல்லிருக்கணும்? நீட் எக்ஸாமுக்காக நான் முதல் எழுத்து போட்டு கிழிச்சிருவேன் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்போ சொல்லிருக்கணும். நான் என்ன சொல்றேன், நல்லா படிக்கல துணை முதல்வர் என்ன தெரிஞ்சுக்கணும்? சுத்தமா படிக்கூடாது. கரெக்ட் தானே? இந்த காதுல ரத்தம் வடியுது. ஏன்னா ஒரே கவுண்டர்லாம் பயங்கரமா இருக்கு. பாருங்க, என்னமோ பெருசா என்னமோ கிழிச்சிட்ட மாதிரி பேசுறீங்க. என்ன அதுல தப்பு இருக்கு? நல்லா படிக்காதனால நான் அமைச்சர் ஆயிட்டேன், நல்லா படிச்சதுனால ஒரு டாக்டர் ஆயிட்டாரு. நீங்க எல்லாம் நல்லா படிங்க, பிள்ளைகளுக்கு அறிவு சொல்றாங்க. நீங்க தப்பு கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பு தாழ்ந்தாய் அவர் உங்களுக்கு நல்ல வார்த்தையே வாயில வராது. நீங்க நான் தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி இருக்கு, தெரியுமா உனக்கு? என்ன புரிஞ்சிருச்சு. இப்போ இவ்வளவு பேசுற நீங்க, படிப்புக்கு அறிவுரை சொல்றாங்கன்னு பேசுற நீங்க,
விஜய் அவர்கள் தொடர்ந்து 10வது 12வது படிக்கிற மாணவர்கள் கூப்பிட்டு ஒரு விஷயத்த பண்றாருல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்களா? ஏங்க நாங்க இப்போ 10வது படிக்கிற போட்டோக்கள் மேல தோல்ல கைய போட்டுக்கிட்டு நாங்க போட்டோவுக்கு போஸ் இந்த கொடுக்குறோம். மாதிரி அபத்தமா பேசுறது நீங்க ஒரு நேரத்துக்கு மாதிரி நெறியான மன்னிப்புகள்னு சொன்னீங்களே, இதுதான் நீங்க பேசி ஜாமீன் வாங்கி சுத்திட்டு இருந்தீங்க. இவங்க லூசு சொல்லாம என்ன சொல்றீங்க? சார் இல்ல பேசுறேன் சார். எத்தனை காட்ட இருங்க. தோல்ல கைய அவ்வளவு போட்டது பேசாதீங்க. என்ன தவறு? நான் தவறா சொன்னாங்களா? ஒரு பெரிய தவறா சொல்ல பெரிய சும்மாரியா? பெரிய மனுஷன் உண்மையை சொன்னா உங்களுக்கு ஏன் இருங்க. ஐயா. எல்லாம் தவறுங்க. 10வது படிக்கிற பொட்ட கழுத மேடம். சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. நீங்க தான் அப்படி சொன்னீங்க. நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொன்னேன்? 10வது படிக்கிற 10வது படிக்கிற பொட்ட கழுத மேடம்னா அது என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணும் புரியல இல்ல. போங்க. திருட்டுத்தனமா ஊருக்குள்ள வந்தவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சொல் எப்படி பயன்படுத்துறது ஒருவேளை தெரியாது. அன்னாரி நீங்க சும்மா இருங்க, நான் ஏத்துக்க மாட்டேன். என்ன திருட்டுத்தனமா மன்னிப்பு கேளுங்க, அன்னாரி மன்னிப்பு கேளுங்க. நீங்க என்ன வேணா பேசுங்க அவர் மூத்தவரை. யார லூசு ரொம்ப மன்னிப்பு சொன்னீங்க, திருட்டு பயன்றீங்க அவரை பார்த்து. திருட்டு பயலாம் சொல்ல திருட்டுத்தனமா என்ன வித்தியாசம்? அப்ப என்ன வார்த்தை வித்தியாசம்? திருட்டுத்தனமா ஒட்டை கழுதை தோல்ல கையை போட்டு அவர் எவ்வளவு அசிங்கமா பேசினாரு. அதுக்கு நீங்க அதை வன்மையா கண்டிச்சு எந்த லெவலுக்கு நீங்க போயிருக்கீங்க? இன்னும் நான் கண்டிக்கவே இல்ல. பேசுங்க, கண்டிங்க. இந்த வாட்டி சொல்லுங்க. நடந்த நிகழ்ச்சிய நான் சொன்னேன், நடக்காததை நான் இப்படி கட்டி இல்ல, சொன்னேன். பொட்ட கழுதைங்கிற வார்த்தை சரியா? எங்க பெண்களை வந்து பொட்டகள் நான் கேட்டா, ஆமாங்க, ஈன்னு பல்ல இழிச்சுக்கிட்டு போய் மேடையில ஏறிக்கிட்டு எவனோ ஒருத்தன் வந்து பொன்னாட போத்துவான், அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்ன கைய குலுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் வயசு பிள்ளைகளை இந்த மாதிரி பண்ணலாமா? அது நீங்க அது என்னடா சொன்னாம அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்ன கைய குலுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் அது பாக்குறது ஒரு அப்பா இதெல்லாம் தப்பு மாதிரி, இல்லையா? ஒரு அண்ணன் மாதிரி. என்னங்க பாருங்க, அப்பாவாயே இருந்தா கூட பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டான்னா தொடக்கூடாது. மக்களுக்கு சுயநலம் தான் இந்த பொண்ணு இல்ல இல்ல இருங்க. அதாவது என்ன பேசுறீங்க? என்ன விஜய் பேசுறீங்க? செய்தது அநியாயத்தை விட இவர் சொல்லிய வார்த்தை கொடூரமான. ஆமா ஆமா, கொடூரமான. என்ன கொடூரமான? சரி ஐயா காலதியா மாண்புமிகு உதயநிதினு சொல்லிட்டு அவர் மாணவ பிள்ளைகளுக்கு எல்லாம் எவ்வளவு பரிசு கொடுத்து தட்டி கொடுத்து போட்டோ எடுக்கிறாரு. தட்டி கொடுத்தாருல, அதான் நான் சொன்னேன். வேற என்ன ஓ, அப்ப சொன்னேன்? அவர் பண்ணது அப்படிதானா? அப்ப அவரு பொட்ட கழுதைகளை தட்டி கொடுக்காரு ஆமா. உதயநிதி. யாரு அசிங்கமா அந்த மாதிரி உதயநிதி யாருக்கு தட்டி கொடுத்தாரு சொல்லு? யாருக்காவது தட்டி கொடுத்தாருன்னு சொல்லு. யாரையாவது தொட்டு பேசினாருன்னு சொல்லு. கை கொடுத்து பேசுனதே இல்லையா? அதான் கை கொடுக்கறதுங்கிறது வேற, தொட்டு பேசுறது தொடாம கை கொடுப்பீங்களா? அது வேறயா? அப்ப நீங்க வக்கர புத்தியோட கை கொடுப்பீங்களா? அங்க பாரு, வக்கரம் இல்லைங்கிறதெல்லாம் இல்ல. உங்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய மனுஷன் நம்பி இந்த மனுஷனை மன்னிப்பு கேட்க வச்சேன். இந்த சரியா? ஆனா திமுக புத்தி இவ்வளவு நாங்க இருக்க கூடாது. ஆமா, நாங்க அப்படித்தான். நீங்களா இருங்க. இப்போ பெண் இல்ல, தவறு பிள்ளைகளை ஐயா, பெண் அது பிள்ளைகளை நீங்க பொட்ட கழுதுன்னு சொன்னதுக்கு அது கூட சொல்லுவாங்க. நான் சொன்னது ஒரு செகண்ட். இப்ப நீங்க தான் திரும்ப ஒரு second ஆனா ஒரு சந்தர்ப்பமா ஐயா? நான் சொல்லுவையா, நான் வயசானவன், நான் சொல்லுவேன். நீங்க எதுக்கு அவரு மட்டும் repeat பண்றீங்க? நான் சொன்னது திரும்ப திரும்ப எதுக்கு நீ சொல்ற? நீ எதுக்கு சொல்ற? கனிமொழி கேக்குது சொல்லுங்க. நான் அவங்கள சொல்லல. உங்க வீட்டு பிள்ளைனா பத்திரமாத்து தங்கமா மின்னணும், அடுத்தவன் வீட்டு பிள்ளைனா அலுமினிய பத்திரமா தேயணுமா? அப்ப அவங்க எல்லாம் என்ன கோபால வீட்டு பொண்ணுங்கெல்லாம் வசதி, மத்தவங்க எல்லாம் உங்க ஏற்பாடுமா? நான் மத்தவங்க அரேபிய குதிரை. இங்க பாரு, யாரு அங்க போய் அங்க அது வாங்கிட்டாங்களோ அவங்கள தான் சொன்னேன். எல்லாத்தையும் எது சொல்ல வாங்கிட்டாங்க? எதை வாங்கிட்டாங்க? என்ன எது வாங்கிட்டாங்க? இவரை பாக்குறீங்க? அது அவருக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியும்ல, எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுன்னா அப்ப அவரு மேடையில வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணாரு தெரியாதா? தமிழ்நாட்டு பெண்களே எல்லாத்தையும் பொட்ட கழுதுன்றீங்கல்ல, அப்புறம் அவங்க என்ன கமெண்ட்ல கேட்பாங்க. பச்சை 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 அசிங்கமா கேட்பாங்க. அது அப்ப வயசு வித்தியாசம் எல்லாம் கேட்பாரு. ஒரு வருஷம் புரிஞ்சுக்க. ஐயா, நான் திருப்பி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். முதல்ல நாளை கட்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கூட உங்க மரியாதை இல்லாம நீங்க பெண்ணியம்லாம் பயங்கரமா பாக்குறீங்க. கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்கெங்க கேக்குறான்? ஆனா இவரையா கட்சி ஏங்க அவர் இல்ல கூப்பிடுவாங்க. அடுத்த நாளே ஒரு தீர்மானத்தை போட்டு திமுக விட்டு முத்தியோல்கராரி ஸ்டாலின் உதயநிதி எடுக்கிறாரோ கேட்பாரு. இவர் தீர்மானம் எடுப்பாரு. ஒட்ட கழுதிங்க. சரி ரைட்டு. இதுல உனக்கு பேசுறதுக்கு ஏதோ சப்ஜெக்டே கிடைக்கலையா? அதுக்கு நைனா கரார்னா எல்லாம் வந்துருவாங்க. அப்புறம் அங்க அவங்க ஓ அப்படி. சரி சரி, இது அதுக்கு பரவாயில்ல. கலைஞர் தான் எங்களுக்கு கடவுள். அன்பில் மகேஷ் பேச இது கரெக்டா? ஏங்க இதான் அறிவுக்கு போட்டு பாரு, ஒரு விஷயம் நல்லா அமைச்சர் வந்து
மாணவ பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புறீங்க? பகுத்தறிவு சித்தம் தான் இருக்கீங்க. கலைஞர் எப்படி உங்களுக்கு கடவுள் ஆவாரு? இங்க பாருங்க தம்பி, நீங்க உதயநிதியோடைய ரசிகர் மன்ற தலைவரா இருந்து என்ன வேணா பேசிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு அமைச்சர், ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இவருதான் கடவுள்னு சொல்லி பேசுறீங்க. என்னது அமைச்சரா வேற என்ன பார்க்கலாம்? மாமாவை பார்க்கலாமா? இப்ப மாமா பாக்குறோம், அந்த மாதிரி ஏதாவது உறவா பாக்குறதா? உதயநிதியோட இதான் கூடவே இருப்பாங்கல்ல, கூடவே நிறைய இருக்குங்க. ஒரு எப்படி வேணா சொன்னாங்க. ஆளுடா. ஓ சரி சரி, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஏன்னா இது ஒரு டிபேட், இதுக்கு அசிங்கம் இல்லாம என்னையும் கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாம் இந்த மாதிரி பண்ணி நீ என்ன சொல்லிட்டாங்க? 12வது குழந்தைங்க வந்து ஒரு அண்ணன் வயசு, ஒரு என்ன வயசு வயசு ஆகுது. ஒரு மக்களுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா மூச்சு கொடுத்து நீங்க பேசுறீங்க. நான் ஒரு வாட்டி சொல்லுவேன், நீ ஏன் 9 வாட்டி சொல்றீங்க? அசிங்கமான சப்ஜெக்ட்ல ஐயா இல்லைன்னா அதுயா அர்த்தமே இல்லாம போயிடும். ஒரு வாட்டி தான் சொன்ன வெக்கம்லாம் வேற சொல்லிக்கிறது. ஒரு வாட்டி சும்மா நிப்பாட்டியா? சரி, எதையாவது ஒரு வாட்டி ஊட்டி விடுறேன், சாப்பிட்டீங்களா? சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. ஒரு வாட்டி ஊட்டி விடுறேன் சும்மா பொம்பளை கையில விட்டு அது. ஓ சார் நான் என்ன சொல்றேன், நடிகை சொல்றேன் அப்படி சார் நான் என்ன சொல்றேன், இந்த சப்ஜெக்ட் வாங்க. இப்ப பிராண்டிங் பண்றாங்களா, இதெல்லாம் சுயநலமா மக்கள் நலமா? இந்த அவர் பேசுற அச்சந்திர தெரியல, ஒரு நலமும் கிடையாதுன்ட்டு. மக்கள் நலத்துக்காக தாயே அவ்வளவு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எப்ப பண்ணுவாங்க? 1 லட்சம் 2 லட்சம் பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்க கட்சியில எங்க அரசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்யும். நீங்க என்ன தோணுதோ அதைத்தான் செய்ய முடியும். சொல்றது ஒரு பழமொழி ஒண்ணு ஞாபகம் வருதியா? அந்த ஏனப்ப ஊர்ல என்னங்க அது சொல்லுவாங்க, ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கருவாடு கத்திரிக்காய் விற்கிறது. ஊருக்கு பேரு ஊருக்கு பேரு ஆமா. இவ்வளவு நாள் கழிச்சு வர வச்சீங்க. ஆந்திரால இருந்து இங்க ஒரு ஆள் வர வேண்டியது, ஒரு ஆளு ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம புள்ள கூட்டியே வந்து உட்காந்து வர வேண்டியது. இங்க எல்லாம் இந்த மாதிரி லூசுத்தனமா கொக்கரிக்கீங்க. உங்களுக்கு என்ன இருக்கு? நான் மீனாட்சி பட்டணம் ஐயா, நீ என்ன பேசுற? மீனாட்சி பட்டணத்தை சேர்ந்தவனா ஆன்னு கொட்டாய் விட்டேன். நீங்க கேட்க கேள்வி அந்த மாதிரி நீங்க ஊப்பி தானே ஊட சும்மா இந்த மாதிரி ஊப்பி ஊப்பி ஊட நல்லா அவரு கேட்க நீங்க சொன்ன ஊன்ல பாலிலாம் ஆந்திரா. அதாவது மூர்த்திக்கு எப்படா, அதாவது லேசா ஊசியில நூல் கோப்பாங்க பாத்துருக்கீங்களா? அது மாதிரிதான். ரொம்ப இயல்பியா ஐயா, ரொம்ப இயல்பு. கேட்டாங்க சொன்ன. நான் கேக்குறேன், டிஎம்கே ஆட்சி அமைய வேண்டும் என்று தொண்டர்கள் ஒரே நோக்கமாக அளப்பரியா உழைப்பு, அதனால் உங்களில் ஒருவரான நான் சிஎம் ஆனேன். ஆனால் அதை நான் சரியாக உங்களை நான் நடத்தலன்னு நினைக்கிறேன். அதனால கட்சியினர் மனக்குமுறலை அறிந்து கொள்ள அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா, இந்த சொல்ற மாதிரி அடுத்த லைங்க உடன்பிறப்பே வா அப்படின்னு கூப்பிட்டு 1 to 1 வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாராம. உங்களை கூப்பிட்டு பேசினாரா? என்ன பேசுனீங்க? நான் போகல. போய் அவங்க வேலை இல்லைன்ட்டீங்களா? இல்ல தேவையில்லை. கலைஞர் கூப்பிட்டாருன்னு சொல்லி சமாதிக்கு போனாரு. சார் இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. 10 நாளைக்கு முன்னாடி நான் இன்னைக்கு நினைச்சேன். ஏன் போல கோவமா? கோவம் எனக்கு என்னதுக்கு கோவம்? நான் என்ன அது சீஃப் மினிஸ்டரா போகணும்னு நினைக்கிறேன். சரியா கவனிச்சிக்கல, விருந்து வந்தீங்க, சாப்பாடு சரியா பரிமாறல, அதெல்லாம் போன் பண்ணி கேக்குறாங்க. அதெல்லாம் நான் ஆட்சி அமைத்து நீங்க வந்து கூட ஒத்துழைச்சிங்க, ஆனா நான் உங்களுக்கு வந்து எதுவுமே செய்யறேன், எங்க வேலையை மட்டுமே பாத்துக்கணும். அந்த கோபம் கிட்ட இருக்கு, அதால அதை குறித்து பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு. ஏன் போல? உடன்பிறப்பு. நீங்க உடன்பிறப்பு இல்லையா? ஓ, பேமெண்ட் வந்துருச்சா? போன்ல பேமெண்ட் வந்துருச்சா? பெறப்பட்ட தொகைன்னு எவ்வளவு வந்திருக்கு, நான் ஏன் போவானேன்ட்டு ஒரு பாட்டு போகாம உட்காந்துருக்காரு. பிரச்சனை அதான், சம்பாதிக்கல, புரிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் வந்து
அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியுது நம்ம வந்து ஒழுங்கா ஆட்சி செய்யல, மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யலன்றத சொல்லி மக்களுக்கும் செய்யல, செய்யலன்றது நல்லா தெரியுது. வெறுப்புல இருப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. கருதுனையா சார் இப்போ இந்த ஸ்டாலின் ஓரடி தமிழர்னு சொல்லிட்டு சார் உங்க கூட இல்லை சார், பொதுவாக நம்மள அதவங்கெல்லாம் தவிர்த்து யாரோட ஸ்டாலின் இது மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய பேர் அந்த கேம்புக்கெல்லாம் பேசிக்கா போறாங்க, பயன் அழிகிறாங்க. நான் பார்க்கும்போது நிறைய கூட்டங்கள் இருக்கு, எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட் வர வச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு பொரியல் வேணும் சார். ஓகே, இந்த டிபேட் முந்தி கீழே போய் வச்சிருப்போம், கொடுக்க ஆரம்பிப்போம், எவ்வளோ பேர் சேராம பாருங்க. அப்போ இதுவும் ப்ரோசஸ் நீங்க சொல்றீங்க ஆக்சுவலி வேற என்னங்க அர்த்தம்? ஓகே, 4 வருஷத்துக்கு நீங்கள் செய்யாத பரீட்சைக்கு ஒரு வருஷமா படிக்காம பரீட்சை டேட் அறிவிச்சுன்னா இல்ல இவங்க மட்டும் தவறு தான் சார். ஆனா பயன் அடைகிறாங்கன்னு கேட்கறேன். அட்லீஸ்ட் மக்கள் அப்போவாது பயன் அடைகிறாங்க. நீங்களாம் கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு கடைசி நம்பிக்கையை வச்சு வைக்கிறது. அதுக்காகத்தான் ஒரு 4 ஐஏஎஸ் போட்டு யாரெல்லாம் நல்ல நன்மதிப்பை மக்களை பெற்று இருக்கிறாரோ போய் நல்ல ஐஏஎஸ் அதிகாரின்னு சொல்றோம். அவன் ஒரு 4 பேரை போட்டு நீ சொன்னா பொய் இருக்காது, ஜனங்க நம்புவாங்க. ஏற்கனவே நாங்க கள்ளச்சாராயத்துல குடிச்சதுனால சாகலன்னு சொல்ல வச்சிட்டோம் வேற ஐஏஎஸ். அதுக்காக தான் இது. இப்ப நீங்க பாருங்க, நீங்க நாட்டுல வந்து இவங்க அவ்வளவுதான் அவ்வளவுதானே ஒண்ணு இருக்குதா? இல்ல ஏன்னா இப்போ நீங்க தான் நல்ல கதை சொல்றீங்க, நல்ல தூக்கம் வருது, அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. கிளிகிழிப்பா நான் சொல்லட்டுமா? நீங்க கிளிகளுக்கு நீங்க ஆட்டினாலும் சரி சொன்னாலும் சரி சார். அவருக்கு எவ்வளவு மக்கள், அதாவது நான் எந்த மாதிரி கேள்வியை முன் வச்சேன் சார், திமுக என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்றாங்க, மக்கள் கூட்டம் சேருது, பயனாளர் அழகா ஒரு பதில் சொல்றாரு, தூக்கம் வருது, அழகா சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீட்டி முழங்குறாரு. சரி ஐயா இருங்களேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து 75% தமிழர்களுக்கு தான் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரப்படும்னு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொல்லி கடைசி வரைக்கும் அதை செய்யாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீகார்காரனுக்கு மொத்தம் 6 லட்சம் பேருக்கு ஓட்டு எழுதி கொடுத்துருக்கீங்க. இப்போ மொத்தம் 70 லட்சம் பேர்ல இருந்து 1 கோடி பேர் அண்டை மாநிலத்திலிருந்து வாழ்றாங்களா? அவங்க எல்லாம் வந்து ஓட்டர் லிஸ்ட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? நீங்க என்ன ரெட்டு போட்டீங்களா? இருக்கு யார் கண்ட்ரோல்ல? இந்த ஓடிபி வாங்க கூட நீதிமன்றம் சொல்லிச்சு. எதுக்கு யார் ஒன்றிய அரசுடைய தேர்தல் அதிகாரி ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல இருக்கான், தேர்தல் அதிகாரி அவன் பண்றான். சரி, ஸ்டேட் சேர்ப்பதும் நிராகரிப்பு யார் வேலை? யார் தேர்தல் கமிஷனுடைய வேலை. யார் லிஸ்ட் கொடுக்குறா சார்? யார் நம்ம ஊரு தாசில்தார்னா யாரு கண்ட்ரோல்? எலெக்ஷன் ஆபீசருடைய கண்ட்ரோல். இங்க பாருங்க, அப்படி எல்லாம் வீட்டுல சிக்கல் இருக்கிறான், 4ஆம் நம்பர் வீட்டுல இவன் என்ன சொல்றான் மாட்டாங்க. நீங்க வேற அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பண்ற தாய்ஸ்தார் கொண்டு எங்களுக்கு அந்த சம்பந்தம் இல்ல. திகுடு பாருங்க. இப்ப 6 நாங்க திகுடு தத்தம் பண்ணல, பிஜேபி திகுடு தத்தம். திமுக கேட்டாரு. அவருக்கு எதையாவது சொல்லுவாருங்க, நீங்க வேற போக்குல ஏதோ பேசரி. ஆனா ஊனா நீதிமன்றத்துக்கு ஒரு தமிழக அரசு ஏன் இதுக்காக நீதிமன்றத்துக்கு போல? எது ஆனா ஊனா மேல்முறையீடு நீதிமன்றத்துக்கு கொடுக்கூடன்னு ஓடுவீங்களே. இப்ப உங்களோட ஸ்டாலின் சொல்லி திட்டத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னா உடனே நீதிமன்றம் போனீங்கல்ல. 6 லட்சம் பேர் பீகார்காரனுக்கு மட்டும் ஓட்டு இல்லைங்க சேர்த்துருக்காங்கன்னா அவன் வந்து உங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதை விட்டதுக்கான விளைவு. இதுக்கு நான் சொல்றேன் சார், ஐயா கூட பேசினேன் சார். ஒரு இந்தியாரன் தான், ஏய் என்ன உடையெல்லாம் ஹோட்டல்ல சேர்க்கணுமான்னு கேட்டார் ஐயா. ஏன் எனக்கு முன்னாடி வந்து நீ சேர்த்துட்டு நான்தாஸ் பட்டுது. அதுதான் எதிர்த்து பேசாம மேல்முறையீடு போகிறதுக்கு காரணம் இதானா? இது இப்பல புரியுது எனக்கு. எல்லாம் வந்தேரி ஆளு. நீங்க உக்காந்துக்கிட்டு எங்களை பார்த்து பூர்வீகமா நாங்க தான் இந்த நாட்டினுடைய மக்கள். நான் இந்த பூர்வ குடிமகன். நாங்க பல குடிமகன் 1000 ஆண்டுகளா வாழ்ந்து வர குடிமகன். நான் என்ன கேக்குறேன், எங்கள்கிட்ட வந்து நீங்க உங்க வேலையை காட்டுறீங்க. ஜாக்கிரதை. வந்தேரி வேட்டைக்காடு ஆகிறதா தமிழ்நாடு அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. ஒன்று வந்து பிள்ளாடி ஊர் பிள்ளை கட்டுற மாதிரி நம்மள மட்டும் வந்தேரி. ஆமா, நீங்க எல்லாம் வந்தேரிங்க தான். வார்த்தையை தவிர்க்கிறோம். தவிர்ப்பேன். நீங்க லமோரியா கண்டாவது நம்ம ஆரம்பத்துல இருந்தே இவங்களை தவிர்த்திருக்கணும். இவங்களை உள்ள விட்டு நிறைய பேர் நல்லவங்களா இருக்கிறாங்க. கரும்பு இந்த காமாட்சி நாயுடு இவர் மாதிரி ஆளுங்களே தெரிஞ்சு சேர்க்கை சரியில்லை வந்து சேர்ந்ததுலாம் அந்த மாதிரிதான் இருக்கு. ஆமா, இப்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, நல்ல தலைவர்கள். ஆனா வந்தவங்க தானே நீங்க? எது வந்தவங்க எல்லாருமே தாய் வயிற்றுக்குள்ள இருந்து வந்தவங்க தான். இங்க இருங்க. நீங்க இந்த கோழி முட்டை போடும்ல, அங்க இருந்து வந்தீங்களான்னு நான் கேட்கல. வந்தவங்க தானே? என்ன வெளியில இருந்து வந்தவங்க? எங்க வெளியில இருந்து? கக்கு ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்தோமா?
அப்படியா? நான் இவ்வளவு நாள் வேற எங்க நினைச்சேன். வெளியில கக்கூசு வாங்கின நபர்களா நீங்க? பாரு, நீங்க எல்லாம் வந்து உங்களை எல்லாம் மறுபடியும் சுண்ணாம்பு பட்டெக்ஸ்ல அடிச்சு பத்த போறோம், பாத்துக்கோ. ஐயா சூதானம். அப்ப இவன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? நீங்க தான் ஸ்டாலின் இருக்காரு. உங்களுடைய எங்களோட அப்ப சுண்ணாம்பு யாரு அடிக்கிறீங்க? சொல்லிடுவோம் இவங்க தான் சார் அப்படின்னு. உங்க எழுத்து இல்ல சுண்ணாம்பு அப்ப இவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிப்பீங்கல்ல? எல்லாம் தான். அவரே உடம்பு சரியில்லாதவரு பார்த்து. சார் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க சொல்றது லைக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கருத்துனா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பயனடைகிறோம், அங்க வந்து சில விஷயங்கள்லாம் வந்து எங்க தீர்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. அவங்க ஒன் சைடா பேசினாலும் மக்கள் சில பேர் சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? அதாவது நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தோடனே சார் 2023 இவங்க வந்து முதல்வர் முகவரி, ஏன்னா எவனுக்கும் தெரியாது பாரு முதல்வரோட முகவரி. தலைமைச் செயலர் தான் சென்னையில் போட்டு அவங்க சேர போகுது. இவங்க ஒரு ஸ்கீம் அறிவிச்சாங்க, முதல்வர் முகவரி. பொட்டி வச்சு மனு வாங்க. எவ்வளவு மனு வாங்கினா 1,05,00,000. அதுல எவ்வளோடா தீர்த்தீங்க? 1,10,00,000. மிச்சம் 4,000 பேரை விட்டாங்க. அவ்வளவு விட்டாங்க. ஆமா, ஓகே ஓகே. அவ்வளவு தீர்த்துட்டாங்க. தீர்த்துட்டீங்கன்னா இந்த இப்போ தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியா? அதாவது அதுக்கப்புறம் இந்த முகாம் அது இதெல்லாம் போட்டாங்க. ரெண்டு சிறப்பு சொல்லுங்க. அதுல ஒண்ணு வந்து 13 லட்சம், உள்ள 9 லட்சமோ மனுக்கள் பில். அப்புறம் எங்களுக்கு ஒரு முகாம் போட்டாங்க, அது ஒரு 1.5 லட்சம் பெட்டிஷன் வாங்கி, நாங்க எஸ்சி தானே, அதனால ஒரு 47. இப்ப எடப்பாடி அதுதான் கேட்டானா? எடப்பாடி அதுதான் கேட்டா, நீங்க பழைய பேப்பர் கடன் வைக்க போறீங்களா, சும்மா அப்படி மனுவை வாங்கிட்டீங்கன்னு கேட்டது. அதுதான் எடப்பாடி சொன்னாரு, திமுக உருட்டு திருட்டோம்னு. இப்போ வந்து இவ்வளவு வாங்கினதுக்கு இன்னும் தீக்கிறதுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்கு? அதாவது இப்ப எவ்வளவு பிரச்சனை தான் எல்லாமே பிரச்சனை இருக்கிறானா? இவ்வளவு வாங்கி இவ்வளவு தீர்த்துறீங்க, இன்னும் தீக்கிறீங்க. ஏங்க, இந்த நாட்டு மக்களும் நாசமா போக கூடாதுன்னு அரசு பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அரணாக சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்ட் இந்த நாட்டுக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் அஜித் டைலாக்கு. நாங்க சொன்னாக்க உங்களுக்கு அது அஜித் அதான் தெரியுது. ஆமா. சரி, இப்ப அதிமுக ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அப்புறம் உங்களை ஸ்டாலின் இப்ப இதுதான் ஆரம்பிச்சு, முதல்ல இது வந்து சிதம்பரம் போய் எஸ்சி தொகுதியை கிளம்புறாங்க. ஏன்னா நாங்க தானே எது சொன்னாலும் நம்புவோம். கூட வர அண்ணன் நினைக்கிறாருல, நம்புன்னு சொல்லுச்சுங்க. திரும்ப அங்க தொடங்கி எல்லா பிரச்சனைலாம் ஏதோ மனுங்கெல்லாம் ஆராய்ச்சா சார். 1 மணி நேரத்துல ஒருத்தன் இந்த கண்டு தெரியாத வாங்கல முடவர்களை நிலக்கு வைக்க அப்படிலாம் இந்த ஆமாம் தொட்டு சரியாகும் அந்த மாதிரி ஒருத்தன் வந்தா நான் காது கேட்கறேன்னா 1 மணி நேரத்துல மிஷின் எடுத்து கொடுத்தாங்க. ஆமா கரெக்ட். ஒருத்தர் வந்து ஏதோ இபி ஏதோ மாத்திரம்னா உடனே ஃபியூஸ் கையில குடிச்சாரு. அது மாதிரி ஒரு 3 பேருக்கு வந்து இம்மிடியட் கையை காமிச்ச உடனே முடிஞ்சிச்சு மேட்ரு. ஆசீர்வதிப்பாயா. ஒரு அம்மா வந்து என் புருஷனை காண எழுதி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தாங்க. அந்த அம்மா மாடக்காரன் தான் எழுதி கொடுத்துச்சு. நல்ல பேரு, லேடிஸ் பேர் படிச்சாரு. ஆமா, மாடக்காரன் கேட்டா அவங்க புருஷனை காண எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல்வர் சொன்னாரு. அப்ப எப்படி ஒரே நிமிஷத்துல இருந்தாங்க புருஷனை கொடுத்துருவாங்களா எப்படி? இல்ல லூசு பயிலோட நாங்க பண்றது அப்படி வாங்கி கொடுத்துருவாங்க, பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது விதவை என்ற பெயரில் விதவைக்கு தான் பொட்டு இல்ல, விதவை என்ற பெயரில் கைம்பறிய அப்படின்னு சொன்ன உடனே புருஷன் தானே இல்ல, பொட்டு தானே இல்லைன்னா கைம்பெண் 2 பொட்டு வச்சுங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட அதை 2 சொல்ல சார். ஓ 2 நம்பியார் சுருக்குவான. ஓகே ஓகே. அர்த்தத்துல அவங்க அதுல பழைய கிள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த சார் நாளா இருக்கலாம் அப்படின்னு பேசணும் தானே சார். தள்ள அடிச்சுக்கிறாரு. ஏர் கூலர் 2 ஏர் கூலர் வச்சால் தானே நீங்க தலைக்கு ஒன்று காலுக்கு ஒன்று. அதுல இதுதான் அந்த கரு தான் கேளுங்க. கருதான். அதாவது ஒரு முகாமிலையும் 6 கவுண்டர் போடுவாங்க. அதுல 2 கவுண்டர் வந்து நீ என்ன வேணாலும் கேடு. ஓ ஆனா 4 கவுண்டர்ல 1000 ரூபாய் மட்டும் வந்து கேட்கணும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த 1000 ரூபாய் அந்த உரிமை தொகையை வாங்குவதற்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு, எதிர்த்துருக்கு கொடுக்கலன்னு. அதால வாங்க மொத்தமா 4 கவுண்டர் போட்டுருங்க, உங்க மனு கொடுங்க. மனு கொடுத்தோம்,
வந்துடும். ம். வந்தனா நம்ம புடவையை இழுத்து விட்டுடலாம். அது வரையும் மேலே தூக்கி வச்சிருக்கணும். என்ன இதெல்லாம் சார் இப்போ ரீசெண்டா வந்து இப்போ அதிமுக நீங்க பாத்தீங்கன்னு தெரியல சார், எடப்பாடி அவர் போறோம்னா வந்து நல்ல உண்மையாவே நல்ல கூட்டம் இருக்கு சார். அதை பத்தி என்ன இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து நீங்க சிறப்பு முகாம் போடுறீங்க, கூட்டம் வருது எல்லாமே ஓகே. திமுகவின் அழிவு தொடங்கி விட்டதுன்னு பேசுறாங்க. கூட்டம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா கூட்டம் இருக்கு. அதான் சார், திமுகவின் அழிவு தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு மாவட்டத்துக்கு 3 கோடி ரூபாய் யாரு எடப்பாடி கொடுக்குறாரு. போவாதீங்க நீங்க. கொடுத்து அந்த கூட்டத்தை கூட்ட சொல்றாரு. ஈரோடு எடுத்ததுல ஈரோடு ஃபர்ஸ்ட்ல யார்கிட்ட கதவு இதுல வந்து சார் வரல. செந்தில் பாலாஜி நடக்குங்க. ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் பட்டில அடிக்கிற மாதிரி அடிச்சாரு. நிஜம். காட் ப்ராமிஸ். கடவுள் தான் இல்லையே. கடவுள் எங்களுக்கு தான், உனக்கு இருக்குல்ல. கடவுள் எனக்கு இல்லையா, உனக்கு இருக்குல்ல கடவுள். அதானே வச்சிருக்கேன். பாயிண்ட் சார். காட் ப்ராமிஸ் நீங்க போறீங்க, கலைஞர் ப்ராமிஸ் போடுங்க. கலைஞர் ப்ராமிஸ் தான். எவ்வளவு நம்ப மாட்டான். இப்படி சொன்னா அப்படி அப்படி தூர வேட்டுக்கு பூஜை பேசுவது. காட் ப்ராமிஸ்னால ஏதோ போய் தொலை விட்டுருவாங்க. கலைஞர் ப்ராமிஸ் வச்சுங்களேன், பூரா கள்ளத்தனம். யாரையா கல்ல பூரா நிப்பாட்டிக்கிட்டேன்ல. எனக்கு அவ்வளவுதான் பாட்டு தெரியும், அதுக்கு மேல தெரியாது ஐயா. ஏன் உள்ள போகணுமா? எனக்கு தெரியாது அதுக்கு மேல. சரி நான் அப்போ கேக்குறேன், இவ்வளவு பேசுகிறேன். பாடுங்க பாடுங்க, தைரியம் இருந்தா பாடுங்க. அப்படி பார்த்தா யாராவது முழு பாட்டா தைரியம் இருந்தா பாடுங்க. பாருங்க நான் பீப் போட்டோம். ஒரு எஸ்சி குறிச்சு பேசினா அந்த ஆக்ட் வந்து வராது. இப்ப அவர் பேசலாம். இப்ப என்ன சொல்லி பேசுவாரு. இவரை பாட சொல்ல பார்ப்போம். அவங்க தானே பாடுங்க பாப்போம். நான் என்ன ஏயா எங்க தலைவரை பத்தி நான் இதுக்கே பேசணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லை. எங்க தலைவர் எங்களுக்கு. இப்ப அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து எம்பி நினைக்கிறார் வந்து இப்போ உங்க கட்சியில சேர்ந்தார்ல. ஆமா, உன் சொந்தக்காரன் தான். பேர் என்ன? அன்வர் ராஜா. அன்வர் ராஜா வந்து சேர்ந்தாரு. அதே மாதிரி அதிமுக வேற யாரெல்லாம் வந்து சேர்ந்திருக்காரு வரைக்கும் கட்சியை? ஏன் வந்து சேர்ந்தாங்க? இல்ல அவருக்கு அதிமுக ஒழுங்கா இருக்க வேண்டியதானே. அந்த பருத்தி மூட்டை அங்கனே இருந்திருக்காங்க குடோனுக்குள்ள. எதுக்கு உங்களுக்கு தேடி வந்துச்சு? இந்த பாரு, ஒரு மரிய மனுஷனை பருத்தி மூட்டை கருவாட்டு மூட்டைங்கிறதெல்லாம் வந்து சின்ன குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா பேச தெரியுது. என்ன கழுத? பொட்டை கழுதை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இவரு வந்து இவரு மரியாதை கொடுத்து நம்ம பேசணும். ஜெயா, அது என்ன தவறான வார்த்தை? சரிங்க, நான் பேசுறேன். நான் பேசுறேன். சரி ஐயா, அதெல்லாம் ஓகே ஐயா, நீங்க சொல்றபடி நான் வந்துடுறேன். அதாவது படிக்கிற பிள்ளை கல்வி நல்லா கொடுப்பாங்க. இல்ல தவறா பேசக்கூடாதுன்னு இவர் சொல்றாருல்ல, நான் அதுக்காக கேக்குறேன். இப்போ இவர் எதுக்காக உங்க கட்சிக்கு வந்தாரு? அதிமுக வந்து ஏன் வந்தாரு? எதுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட போய் கேளியா, என்கிட்ட கேக்குற? சொந்தக்காரன் தானே. இருக்கு சேகர் பாபு எதுக்கு வந்தாரு கட்சிக்கு? சேகர் பாபு எதுக்கு வந்தாருன்னு இதெல்லாம் எங்க கட்சிக்கு வந்தாரு. அவங்கள்ட்ட போய் கேட்கணும். செந்தில் பாலாஜி நீங்க சொல்றேனே, நீங்க யாரெல்லாம் கட்சிக்கு வந்தாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளு. இல்ல அவங்கள பத்தி இவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்றேன் பாருங்களேன். இல்ல ஐயா நான் சொல்லிடுறேன். இவர் யார்கிட்ட கேட்க சொன்னாரு, அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு? கட்சி மாறி வருபவர்கள் விபச்சாரி. நான் சொல்ல துரைமுருகன் சொல்லியிருக்காரு. அது வந்து இவங்க கட்சியோட டிமாண்டா இருக்கு. ஆனா இன்னைக்கு கேளுன்னு நானும் கேட்டேன், என்ன எவ்வளவு பேர் கட்சி மாறி வராங்களா, அவங்களை பத்தி என்ன நினைச்சா? துரைமுருகன் போஸ்ட்னு சொல்றாரு, கட்சி மாறி திமுக வருபவர்கள் விபச்சாரிகள். முடிஞ்சு போச்சு. அப்ப இவ்வளவு வருஷம் அரசியல் செஞ்சவங்களுக்காக உழைச்ச நபர் சேகர் பாபுல இருந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுக்கு அவர் கருத்து சொல்லி ஆகும் சார். ஆமா, அவர் வாய் திறந்தே அவன் பதில் சொல்லணும். விபச்சாரி இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? துரைமுருகன் சொன்னாங்க, அவர்கிட்ட போய் கேளு. அப்படி சொல்ல முடியாது. கட்சியோடைய பொதுச் செயலாளர் இல்ல அவரு. கட்சி பொதுச் செயலாளர்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதையும் பேசலாங்கிறதெல்லாம் யாரும் அனுமதி கொடுக்கல. திமுகவுல தெலுங்கர்கள் தமிழர்கள் பெரிய வாழ்மை இருக்கு. அப்போ வந்து இவர் தெலுங்கர் தானே? இவரு துரைமுருகன் தமிழரா? அப்ப யாரு விபச்சாரினாரு? ஏங்க எல்லா தெலுங்குன்னா அவங்க போய் வந்து வேற கட்சியில இருந்து வந்துட்டு அவங்க போய் ஒட்டிக்கிறாங்க. ஓகே ஓகே. அப்ப அந்த எண்ணத்துல சொல்றாரு இவங்க இங்கேயும் கட்டணும். ஆனா இவர் என்ன தெரியுமா சொன்னாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? திமுக யாரும் இருந்தாலும் வாங்கன்னு வரவேற்போமா. நல்லா வரவேற்றீங்க. வாழா எப்படி வரவேற்கீங்க? வாங்க விபச்சாரி, வாங்க விபச்சாரி. இது வரவேற்பா? விபச்சாரி எதிரிங்க விபச்சாரி, விபச்சாரி. அந்த ஜாக்கெட்ல இருக்கிற காசு எடுத்துட்டு வந்துருங்க. இது வேறையா ஐயா? ஏன்னா ஏன் நாங்க எல்லாத்தையும் உங்கள்ட்ட கேட்குது, நீங்க தான் கலைஞர் செட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், சீனியரு, கூடயே எல்லாத்தையும் பார்த்த நபரு. நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் தவறு இல்லையா?
என்ன தவறு? ஒரு பெரிய மனுஷன் ஏதோ வாய் கொளறி ஏதோ ட்ரங்க் ஸ்லிப்ல பேசிவிட்டாரு. இப்ப ட்ரங்க் ஸ்லிப் முதலமைச்சர் இங்கே பாருங்க, முதலமைச்சர் வந்து பெரியார் வந்து விபச்சார எப்படி தேவாவேலு பொண்ணுங்களும் நாகரிகமா இருக்கிறார்கள், இவங்க அறவாடு நாகரிகம் இல்லாதவங்க சொல்லமா? அங்க எப்படி சொன்னாலும் எங்களுக்கு எந்த மஸ்துக்கும் கவலை இல்லை. இல்லையா, இங்க பாருங்க, முதலமைச்சர் திருக்குறள் சொன்னா இளமை புகுத்தி விடும் சொன்னார்ல, அது ஏதோ டங்கு ஸ்லிப்னு ஒத்துக்கலாம். பெரியார் வந்து விபச்சார போராட்டம் என்ன போராட்டம், அதுல ஏதோ கலந்துகிட்டதா சொன்னார்ல, அது கூட டங்கு ஸ்லிப்னு சொல்லலாம். இது வந்து விபச்சாரிகள் கட்சி மாதிரி வந்தவர்கள் திரும்ப சேர்ந்தா நல்லா நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இப்போ சொல்ற சமீபமா இப்போ ஆமாங்க, போன வாரம் பிரஸ் மீட்ல இது எப்படிங்க, எப்படி சொல்றாரு? அவர் அப்படிதாங்க பேசுவாரு. அவருக்கு வந்து இப்ப வரமுறை இருக்காது, அப்படிதான் பேசுவார். தமிழர்கள் வரமுறை இல்லாதவர்களா? அதெல்லாம் நான் சொல்ல இந்த பொன்முடி பேசினார் தெரியுமா, அந்த அவர் பொன்முடி என்ன தெலுங்குக்காரரா? அவரு தமிழர் தானே, உடையார் தானே அவரு. ஏன்னா என்ன பேசுற எப்படி அப்படி அவங்க தான் வந்து வரமுறை எல்லாம் பேசுறாங்க, நீங்க வரமுறையா பேசுறீங்களா? வரமுறையோட தான் நான் பேசுறேன். ஆமா, உறுதியாக, சத்தியமாக, நிச்சயமாக, உண்மையாக ப்ராமிஸ் பேசும்போதுல கலைஞர் ப்ராமிஸ் போட்டுருக்கேன். பேசும் பொருளே கடவுள். நான் பேசக்கூடியதே கடவுள், பேசுவதே கடவுள். ஏன் தெரியுமா? இல்ல இல்ல பேச முடியாதவங்க, பேச முடியாதவனு கடவுள் அவனுக்கு பனிஷ் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். அது அவன்கிட்ட போய் கேட்க, ஏன்ட்ட கேக்குறீங்க? எல்லாம் என்னத்தான் அவுக்குறீங்க? இப்ப இல்ல ஒரு நிமிஷம், உங்க மண்டலுக்கு மயிர் கொட்டி போச்சு, கடவுள் உங்களை பனிஷ் பண்ணிட்டாரா? ஆமா, பனிஷ் பண்ணிட்டாரு. ஜென்மத்துல ஜடாமணி மாதிரி வச்சு அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியை குறித்து நீங்க சொல்லும் போது யோசிச்சு பேசணும். அது வந்து கடவுள் உங்களை பனிஷ் பண்ணிட்டாங்க என்ன அர்த்தம் வந்து எனக்கு தெரியல. என்னது எஃப்ஐஆர் உள்ள போகும்போது கன்ஃபார்ம் ஒரு மாற்றுத்திறனாளி குறித்து தப்பா பேசிருக்கீங்க. பெண் பிள்ளைகளை வந்து பொட்டை கழுதியா இருங்கடி எனக்கு அவ்வளவுதான் பாட்டு தெரியும், அதுக்கு மேல தெரியாது. ஐயா ஏன் உள்ள போகணுமா? கேட்டா பத்தாவதுக்கு உங்களுடைய கட்சியுடைய திருநங்கைகள் பத்தி என்னது இங்க இருங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஈசிஆர்ல போராட்டம், கண்ணகி நகர்ல உங்களுக்கு இடத்து மாத்தி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அங்க பெரிய குற்றச்சம்பவம் நடக்குது, எங்களால நிம்மதியா வாழ முடியல, மாற்று இடம் கொடுங்கன்னு ஈசிஆர்ல ஓஎம்ஆர்ல ரோட முற்றி உட்காந்து போராட்டம் பண்றாங்க. இவங்க ஆட்சியில திருநங்கை மட்டும்தான் போராடாம இருந்தாங்க, அவங்களும் போராடிட்டாங்க. இப்போ உங்க ஆட்சியில போராடாம இருக்கிறதே தெரியுமா? செத்த போன ஒண்ணுதான். இல்ல, நான் என்ன கேக்குறேன், கண்ணகி நகர் யாரு காலத்துல கட்டப்பட்டது? ஏங்க இப்ப பிரச்சனை தெரியுமா? உள்ள அவ்வளவு அட்ராசிட்டி இருக்கு, அது சரி செய்ய துப்பு இருக்கா துப்பு இல்லையா? பாரு, அறிவு கட்டத்தனமா பேசக்கூடாது. அறிவு டிப்போ தெரியும். அறிவு டிப்போ யாரு கேக்குறது சொல்லு, யாரு கட்டினா கண்ணகி நகர்ல? ஜாகிரபி கேட்கல, சும்மா கண்ணகி தன்மையோடு இருந்த மக்களே. இப்ப இந்த துரைமுருகன் சொன்னார்ல ஒரு வார்த்தை தெரியுமா? அந்த மன வலி எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் இருக்குது. கண்ணகி நகர்ல இருந்து நாங்க வரேன்னு சொன்னா வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்களாம். எங்கேயும் வேலைக்கு சேர்த்துக்கல, வீட்டு வேலைக்கு சேர்த்துக்க. வண்டி செக் பண்ணா கண்ணகி நகர்னா முடிஞ்சு போச்சு. முதல்ல ஒரு சட்டை கலரா போடக்கூடாது, கொஞ்சம் முடி கலரா வச்சிருக்க கூடாது, கொஞ்சம் எம்பாடு கொஞ்சம் அழுகு பிள்ளைகள் வந்து சீரழிறாங்க, நிறைய தற்கொலை நடக்குது. மைனர் கல்யாணம் அதிகமா நடக்குது, மைனர் பிள்ளைகள் கல்யாணம் எல்லாம் உங்களுக்கு சும்மா விட. இப்ப இந்த 2000 பேர் உட்காந்து சாபமா கொடுக்குறாங்க தெரியுமா? பாத்தீங்களா? அத என்னாச்சு? 2000 நீங்க 200 வாங்குற ஆளுக்கு 2000 பத்தி தெரியாது, குலைச்சிட்டு இருக்காரு. எவ்வளவு கொடுத்தாரு? எவ்வளவு ஏழைகள் வந்து கண்ணீர் விட்டாலும் கரெக்டா ஏதாவது மாந்திரிகம் வச்சு செஞ்சிடறாங்க சார். செய்வினியா? ஆமா, அதெல்லாம் இவங்களை வந்து அடிக்க மாட்டோம் தூக்கி. எவ்வளவு கொடுத்தாரு? இந்த 2000 பேருக்கு எவ்வளவு கொடுத்தாரு எடப்பாடி? எடப்பாடி எடப்பாடி வந்து அவங்களுக்கு தண்ணி நீர் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காராம். நீங்க கொண்டு போய் தெருல விட்டீங்களா? அதுக்கு வந்து அந்த மக்கள் சொல்றது என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன முக்கியமான விஷயம் அவங்க சொன்னது, நாங்க விளிம்பு நிலை மக்கள் கஷ்டப்பட்டு மேல வரோம், மேல வந்து நாங்க வந்து அடுத்த நிலைமைக்கு போலாம்னு நினைச்சு பொருளாதாரத்துல மேல வரும் பொழுது பாதி சம்பளத்துக்கு கொண்டு போய் எங்களை தள்ளுறாங்க. இப்போ பாதி சம்பளம் கூட இல்லாம வேலையை விட்டு வெளியே அனுப்புறாங்க. அப்போ இவங்க என்ன ஆசைப்படுறாங்க? நாங்க கிட்னியை வித்துட்டு உட்காரணுமா தமிழ்நாட்டுல வறுமையிலன்னு கேக்குறாங்க. ஏன்னா இப்ப கிட்னி திருட்டு தான் மோசமா நடந்துகிட்டு இருக்கு. அது முறைகேடோ திருடோ, ஆனா அவங்க அப்படி மக்களுக்கு அவங்க சொன்னது சொல்றேன். நம்ம சுகாதாரத்துறை சார் இருக்கிறார்ல, ஆமா மாசு சொன்னாரு என்னன்ட்டு கிடையாது. ஓ
மாசம் சொன்னாருங்க, அது திருடுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுது அப்படின்னு. மாசாயி 4 வருஷம் ஆச்சு. ஆனால் அவர் சொல்றது எடுத்துக்கலன்னு வச்சுங்க. ஆனா அந்த மக்கள் கேட்டது என்னன்னாக்கா, நாங்க வறுமை நிலைக்கு போய் நின்று கடைசி எங்க கிட்னியை விற்கணுன்றதுக்காக தான் எங்களை கொண்டு வந்து ரோட்ல நின்று தள்ளுறீங்களா? அப்ப நாங்க வந்து இந்த சமூக மக்கள் வந்தா இவங்களுக்கு கூட்டம் சேர்க்கறது அவங்க தான் சேர்க்கறாங்களாம். வந்தாக்கா கூட்டுறது, பெருக்கிறது, ப்ளீச்சிங் போட்டு போறது, கூட்டம் சேர்க்கறது திமுக. அவங்க சொன்ன வார்த்தை என்கிட்ட இருக்கு, ஆதாரம் இருக்கு. நாங்க தான் கூட்டம் சேர்க்கிறோம், ஆனா எங்களுக்கு ஒன்றும் தெருல உட்கார வச்சிட்டாங்க, இவங்க பேண்டது மோண்டதெல்லாம் நாங்க தான் அள்ளணும், எங்களை ஒரே நாள் தூக்கி போட்டாங்க. அதுல குறிப்பா அவங்க சொன்ன வார்த்தை இருக்குன்னு, இந்த தொழிலுக்கு வந்து அதிகமாக சுமை வெயிட்டை தூக்கி மாசத்துக்கு 2 முறை மாதவிடாய் வருதான். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் 25 பேருக்கு மாதவிடாய் வந்துச்சு. பேடு எங்க போய் நாங்க வைப்போம்னு கேட்கறாங்க. மறைவிடம் எதுவுமே இல்லை. மழை வந்துச்சா ரிப்பன் பில்டிங்ல ஒதுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு ஒரு என்ன அந்த மக்கள் மீது அவ்வளவு என்ன உங்களுக்கு வைக்கிறோம்? எப்படி ஒரு ஸ்டேட் அந்த ஸ்டேட்டோட மக்கள் எப்படி பண்ணுது? புறவாசல்ல வந்துட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் மேயர் பிரியாவும் அவங்களும் பின்னாடி வந்துட்டு போறாங்க. எங்களை பத்தி பார்க்கவே கிடையாது. அது தெரியல, கேளுங்க. சரி, நீங்க ஏன் வந்து பேச மாட்டீங்க? கொஞ்சம் கூட அவங்க பேசுறதுல மனசாட்சியே இல்லாம பேசுவாங்க. இவரு பேசுவாரா? ஆமா, இவரு பேசுறது உங்களுக்கு புரியலையா? மனசாட்சி இல்லாம பேசுவாங்க. ஏங்க, ஒரு டெம்பரரி அப்பாயின்மெண்ட்ல வேலை பார்த்தவங்கள அரசாங்க வேலையை விட்டு நிப்பாட்டி அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்குது. அதை எப்படி இங்க தவறு? நீங்க தானே பர்மனன்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. சொன்னது ஸ்டாலின் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நீ நல்ல முதலமைச்சர் தான் இவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தாராம். தமிழ்நாட்டுல டீ வாங்கி கொடுத்தது அவ்வளவு பெரிய புரட்சி. ஆமா, நல்லா கேட்பேன் நான். பாரு சொன்னா இளமை புகுத்தி விடும் சொன்னார்ல, அது ஏதோ டங்கு ஸ்லிப்னு ஒத்துக்கலாம். பெரியார் வந்து நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. புரியுதுங்களா? அவ்வளவு பெரிய நீங்க அவ்வளவு பெரிய மாமன்னரு. ஏன் பேச பண்ண மாட்டாங்க சார்? மேயர் அவர்களும் இல்ல யாரோ சம்பந்தப்பட்டவங்க பேஸ் பண்ணி சம்பந்தம் இல்லாத தலையிடணும். அது வந்து அரசு காவல்துறை பாத்துக்கிறோம். காவல்துறை விட்டு அடிக்கிறதுக்கா? ஆமா, நல்ல வேலை சார். சார், காவல்துறை ஓகே, நல்ல வேலை. தூய்மை பணியாளர் வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கட்டல கட்டியிருந்தேன். நாங்க சரிசமமா சம்பந்தம் பார்த்துருக்கோம். நாங்க வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பார்த்தோமா அப்படின்னு சொன்னா கூட ஐயா சொல்லுவேன். நீங்க கேஸ்ட பத்தி பேசினா, ஐயோ எல்லா ஜாதியும் நாங்க பொண்ணு நாங்க எப்படியே ஜாதி பார்ப்போம் அப்படின்னு வரல. அதுக்கு ஏதாவது இந்த மாநாடு இப்ப சமீபமா எடுத்தாங்களே, எதுக்கு எடுத்தீங்க? ஒரு மாநாடு எடுத்தீங்க திமுக சார்பில். இது வரைக்கும் இந்த மாதிரி எடுத்ததுல வரலாற்றுல நீங்க தான் எடுத்தீங்க. மாநாடலாம் ஒரு மாநாடு மயிலாடு இல்லை, அது கலைஞர் எடுத்தது. நான் இது சொல்றேன். என்ன மாநாடு ஐயா? உங்க திமுக சார்பா ஒரு மாநாடுங்க. இது வரைக்கும் வரலாற்றுல திராவிட கொள்கையில் இருக்கிற நபர்கள் இப்படி ஒரு மாநாடு எடுத்ததே இல்லை. சேகர் பாபு தலைமையில தான் செஞ்சீங்க. என்ன மாநாடு? மாநகட்ட மாநாடு நடத்தலாமா சார்? எப்படி மாநகட்ட மாநாடு? திமுக எடுத்து மாநகட்ட மாநாடு நல்லா இருக்குமா? நல்லா சிறப்பு, பேர நல்லா இருக்கேன். இல்ல, நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நீ உங்களை எல்லாம் வந்து எந்த சிறைக்கு அனுப்பலாம் அப்படின்னு. ஒண்ணு புழலுக்கு அனுப்பலாம். எங்க சிறைக்கு அனுப்பலாமா? சிறைக்கு எதுக்கு அனுப்புறீங்க? நான் தாடி வச்சு அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சிறைக்கு அனுப்ப வேணாம். யாரையா வேலூருக்கு அனுப்பலாமா யோசிச்சுட்டு இருக்கேன். சரியா? ஏன்னா இவர் தான் இப்ப காவல்துறை உயர் அதிகாரி. சொன்னாலும் சொன்னது காவல்துறை உயர் அதிகாரி கூட்டு போயிடுவாங்க. நாங்கெல்லாம் இங்க இருங்க, ஏதோ ஊருக்குள்ள வந்துட்டு ஏதோ ஊட்டிட்டு இருக்கீங்களா, ஊட்டிட்டு கம்முன்னு போங்க. அதுக்காக எங்களுக்கு சட்டம் தெரியாது, எங்களுக்கு இருக்க லா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டா 15 நாள் ரிமாண்ட் இப்ப போடுவாங்க. பெரிய குற்றச்சம்பவம் பெண் பிள்ளை சொன்னீங்கல்ல, பொட்ட வேலையெல்லாம் இங்க வச்சுக்கல. பொட்ட சொல்லியா? நீங்க சாப்பிடுங்க, நான் எதுக்கு சாப்பிடணும்? நானு கருவாடும் கத்திரிக்காய், ஒரு மஷ்ரூம் வேணாம். பட்னியா தான் இருக்கேன். தயிர் சாதம் சாப்பிட்டேன். பிரியாணி சாப்பிடுவாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க வழி தெரியல, வேதனை தெரியல. அதாவது ஒரு திமுக ஆட்சிக்கு இவ்வளவு எகத்தாலும் கூடாதியா? இங்க பாரு, எங்க ஆட்சி இல்லாம இருந்திருந்தா இந்த நாடு நாசமா போயிருக்கும். சொத்து பத்து எல்லாத்துக்கும் நல்லா இருந்திருக்கும். இங்க இயற்கை ஆறு ஏரி குளம் இருந்திருக்கும். உங்களை மாதிரி வந்து ஆட்டையை போட்டு ஒரே குடும்பம் ஓஹோன்னு இருந்திருக்காது. கேட்டா
ஓஹோன்னு ஓஹோன்னு தான் இருக்குது நாடு. நீ தான் நாசமா போயிட்டு இருக்கு. இறுதியா சார் 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 நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த இவங்க பண்ற இந்த விளம்பரங்கள் தான் 2026 வரும்போது ஊரடங்கு தமிழ்நாடு சில விஷயங்கள் பண்றாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து உண்மையாவே வந்து ஓட்டா மாறுமா இல்ல வந்து மக்களுக்கு தான் பண்ணாலும் இது எப்படி பாக்குறீங்க சார்? ஓட்டாக ஓட்டுநருக்கு விடாது. ஓகே, அந்த நட்சத்திர தான் வந்து இன்னைக்கு இவங்க தான் செய்யறாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள் கூட அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. போன தடவை எங்களை ஏமாத்துற மாதிரி சும்மா விட்டா பிஜேபி வந்துடும் அப்படிலாம் இந்த கதையெல்லாம் இங்க விடக்கூடாது சரி அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் தே ஆர் நாட் ரெடி டு ஃபேஸ் த பீப்புள். ஊருக்குள்ள போனா அவன் காரி துப்புறான். அதனால இதை பயன்படுத்தி 4 சீட் அதிகமா வாங்கலாமான்னு அவங்க ஒரு அப்பயே சீட் அதிகமா வாங்கலாம் தான். மத்தபடி மக்களுக்கு நல்ல செய்யறதுக்கு போராடுறது, உழைக்கிறது, கொடுக்கறது, அழுத்தம் கொடுக்கறது அதெல்லாம் இங்க வராதுன்னு தெரியுங்க. ஏயா மக்கள்னு பேசு. எந்த மக்கள்யா? எந்த மக்கள்? தமிழ்நாடு மக்கள் சுவீட்சமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் முதல கண்ணீர் வடிக்க வேண்டாம். சொல்லிட்டு முதல கண்ணீர் ஏங்க அவன் பூரா கான்ட்ராக்ட் வேலை பார்த்தவன். அந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலைக்கு போக வேண்டியது. இன்னொரு வேலைக்கு போக வேண்டியதுதானே. தமிழ்நாடு மக்கள் இல்லையா? தமிழ்நாடு மக்கள் தான். ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலைக்கு போகணும். அதை விட்டு இந்த வேலையை வேணும்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதாவது உங்களுக்கு ஒரு வீடு இல்லாட்டி இன்னொரு வீடு இருக்கு. இல்ல உங்களுக்கு ஒரு வீடு இல்லாட்டி இன்னொரு வீடு இருக்கு கரெக்டா? இல்ல உங்களுக்கு 2-3 வீடு இருக்கும். உங்களுக்கு வசதியானவர் அவங்க ஒண்டி கொடுத்துனுங்க. அதே மாதிரி இத்தனை வருஷம் இதே வேலையில செஞ்சுட்டாங்க. இல்ல அவர் சொல்ற ஒரு வேலை இல்லாட்டி இன்னொரு வேலைக்கு போக யோசிக்காம சரி ரைட். நான் என்ன சொல்றேன், அந்த 2 ஜோன்லயுமே குப்பை அள்ளுறதுக்கு ஆள் இல்ல. கொஞ்ச நாளைக்கு உங்க எம்எல்ஏ எல்லாம் அனுப்பிச்சு யார் சொன்னா குப்பைல அல்ல குப்பை அள்ளிட்டு இருக்கு. போய் பாரு. அதெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு, அள்ளிட்டு இருக்கான். அதெல்லாம் பண்ணியாச்சு. அதனாலதான் நீங்க வந்து எங்களுக்கு அந்த மண்டலம் தானே இந்த மண்டலம் தானே. அப்போ ஒட்டுமொத்தமா வந்து இந்த இருக்கிற 15 மண்டலத்தையும் வந்து இருக்கிற தொழிலாளர் போராடிட்டு தான் இன்னைக்கு கடைசியா இது 3-4 மாற்ற வேண்டிய அவசியமே வந்திருக்காங்க. திமுக கரெக்டா சார். ராகுல் சார் நீங்க சொல்லுங்க. நான் சொன்ன அதே தான் அண்ணன் ஏர்போர்ட் அண்ணன் வச்ச அதே விஷயம் தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2026 தேர்தலை முன்னிட்டு இவங்க பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க சார். முழுக்க விளம்பரத்தை நம்பியும் கூட்டணி கட்சியை நம்பியும் தான் உயிர் போட இருக்கிறது திமுக. அவங்க இல்லாட்டி இவங்க ஜீரோ. அப்படி இல்லாட்டி தனியா இருக்கக்கூடிய ஆலமரம் இங்க தனியா நிக்க சொல்லுங்க. ஆலமரம்னா தனியா தான் நிக்கணும். நீ எதுக்கு வாழமரம் மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு கூட சேர்த்துட்டு வாழ்ந்துட்டு கிடக்குற? இதுல பத்தாவதுக்கு சேராட்ட மாதிரி ரோட்ல போறாலாம் ஆட்டோல ஏறுன்னு ஓவராலா கூப்பிடுறது தெரியுமா? திடீர்னு பல சந்திப்புலாம் நடந்திருக்கு. வேற இது அத்தனை விளம்பரத்துக்காக சொல்லுவீங்க. முழுக்க விளம்பரங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன் சார், இத்தனை 3 முறை ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் இருந்திருக்கிறாரு. என்னைக்காவது அவர் இத்தனை ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில இவர் வாக்கிங் போய் இவர் 2 பேர் வாக்கிங் போய் சந்திச்சு எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அது என்ன திடீர்னு 2 பேரும் வாக்கிங் போய் இப்ப புதுசா சந்திச்சுக்கிறீங்க? அல்ல உனக்கு என்ன எரியுது? எங்க எரியுது சொல்லு. எந்த கடையில போ மருந்து போடுறேன். கடை வர்றீங்களா? காட்டு நான் போடுறேன். மருந்து போடுறீங்களா? மருந்து போடுறேன். 2000 தொழிலாளர்கள் எரியுதான். அவனுமே கட்டி வந்திருக்கான். அவனுக்கு அவங்களுக்கு போய் பொய்யாட்டிய போட சொல்லு. ஏங்க இருக்கக்கூடியதெல்லாம் பெண்கள். அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு சொல்றதெல்லாம் அங்க இருக்க பெண்கள் 80% பெண்கள் அப்படியே சொல்றாங்க. இந்த கடப்பாக்கள் சூட்ல உட்காந்து கட்டி வந்துருச்சுங்க எங்களுக்கு பின்னாடின்றத பதிவு பண்றாங்க. எதுக்கு உட்கார்ந்து மாசு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அனுப்ப வேண்டியதானே, ஒரு மருத்துவக்குள்ள அனுப்ப வேண்டியதானே. மக்கள் நமக்கு உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்களா தெரியுமா? உங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு தான் அப்படி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? பாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? எங்க கட்டிருக்கு தெரியும். போகணும். என்ன தெரியும்? அவன் வீட்டுல போய் வாழ்க்கையை நடத்தட்டும். அதான் இலவச அரிசி கொடுக்குறோம். ஏங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு வாழ்க்கை நடத்தினா எவ்வளவு தொழில் இருக்குங்க. இலவச நீங்க செஞ்ச தொழில் அவங்க செய்ய முடியாதுங்க. அவங்க உழைக்கிறாங்க. அப்படியா? அவங்க உழைச்சு சம்பாதிக்கிறாங்க. நீங்க செஞ்ச தொழில் செய்ய முடியாது. புரியுதா? புரியலையா? தொழிலை பத்தி பேசுவோமா சார்? இங்க பாருங்க. ஏங்க ஒரு பெரிய மனுஷனை பத்தி எதுக்கு இப்ப பேசுறீங்க? பெரிய மனுஷன். ஆமா அவரு பெரிய மனுஷன். கனிமொழி வாழ்க. என்ன அந்த ஆளா? கனிமொழி வாழ்கன்னு சொன்னாரு. அவரு தானே? அவர் எப்பயுமே பெரிய மனுஷன் தான். எனக்கெல்லாம் சீனியர். 4 வருஷம் எனக்கு சீனியர். ஐயா நேத்து நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொன்னேன்? அவர் ஈர பையன் புத்திகட்ட பையன் அப்படின்னு யார் சொன்னாங்க? கேமரா சொன்னீங்களா? நேத்து ஆழ்ந்து கேமரா இங்க பாருங்க. அது நேத்து. வயசு போட்டாரு. ஆமா. கமலஹாசன் புதுசா அவன் கட்சிக்கு போய் சேர்ந்தாரா? அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசலான்னு ஏன் இப்படி வந்து புரியாமையே பேசுறீங்க? அவங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பேசத்தான் வேணும். சந்தர்ப்பவாதி பேச ஐயா அதுக்கு நீங்க பஸ் வந்து பேர் மாத்திக்கலாம். என்ன பேசுனேன், என்னங்க பேசுனேன் சும்மா என்ன கேவலம், என்னங்க கேவலம். நீங்க ஒண்ணும் புடுங்க வேணாம், போதும் புடுங்க அதெல்லாம் சும்மா. சார் நீங்க சொல்லுங்க சார், அவங்ககிட்ட கிட்ட உங்ககிட்ட கேட்கணும். 2026 இவர் சொல்லிட்டாரு, முழுக்க நடிப்பு ரேஷன்ட்டாரு, அவர் அதான் சொல்லிட்டாரு. சார் இங்க பாருங்க, நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நீங்க பாருங்க, நீங்க நம்ப வேண்டாம், நீங்க கேட்க வேண்டாம். இத பாக்குற மக்களுக்கு தெரியும். மீண்டும் 26 தேர்தல்ல முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. முடிச்சிடலாம், விடுங்க, அவ்வளவுதான். சிறப்பாக அந்த ஒரு மணி நேரமாக பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். அடுத்த வாரம் இதே போயிட்டு நம்ம கண்டிப்பா சிறப்பாக சந்திக்கலாம். உங்களோட முக்கியமா பல்வேறு விஷயங்கள் நம்ம இதை வந்து பகிர்ந்துருக்கோம். ஒவ்வொருத்தரும் தெரிவித்த கருத்தை வந்து பாத்தீங்கன்னா கமெண்டா நீங்க போடுங்க, அப்பதான் அடுத்த பேர் யூஸ்ஃபுல்லா வந்து பேசுறதுக்கு. மிக்க நன்றி, வணக்கம் சார். ரமேஷ் சார், நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த இவங்க பண்ற இந்த விளம்பரங்கள் தான் 2026 வரும்போது ஊரடங்கு தமிழ்நாடு சில விஷயங்கள் பண்றாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து உண்மையாவே வந்து ஓட்டா மாறுமா, இல்ல வந்து மக்களுக்கு தான் பண்ணாலும் இது எப்படி பாக்குறீங்க சார்? ஓட்டாக ஓட்டுறதுக்கு விடாது. ஓகே, அந்த நட்சத்திர தான் வந்து இன்னைக்கு இவங்க தான் செய்யறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள் கூட அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. போன தடவை எங்களை ஏமாத்துற மாதிரி சும்மா விட்டா பிஜேபி வந்துடும் அப்படிலாம் இந்த கதையெல்லாம் இங்க விடக்கூடாது அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் தே ஆர் நாட் ரெடி டு ஃபேஸ் த பீப்புள். ஊருக்குள்ள போனா அவன் காரி துப்புறான். அதனால இதை பயன்படுத்தி 4 சீட் அதிகமா வாங்கலாமான்னு அவங்க ஒரு அப்பயே சீட் அதிகமா வாங்கலாம் தான், மத்தபடி மக்களுக்கு நல்ல செய்யறதுக்கு போராடுறது, உழைக்கிறது, கொடுக்கறது, அழுத்தம் கொடுக்கறது அதெல்லாம் இங்க வராதுன்னு தெரியுங்க. ஏயா மக்கள்னு பேசு, எந்த மக்கள்யா, எந்த மக்கள்? தமிழ்நாடு மக்கள் சுவீட்சமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணும் முதல கண்ணீர் வடிக்க வேண்டாம். முதல கண்ணீர் ஏங்க, அவன் பூரா கான்ட்ராக்ட் வேலை பார்த்தவன், அந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலைக்கு போக வேண்டியதானே. தமிழ்நாடு மக்கள் இல்லையா? தமிழ்நாடு மக்கள் தான். ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலைக்கு போகணும். அதை விட்டு இந்த வேலையை வேணும்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதாவது உங்களுக்கு ஒரு வீடு இல்லாட்டி இன்னொரு வீடு இருக்கு. இல்ல உங்களுக்கு ஒரு வீடு இல்லாட்டி இன்னொரு வீடு இருக்கு, கரெக்டா? இல்ல உங்களுக்கு 2-3 வீடு இருக்கும். உங்களுக்கு வசதியானவர் அவங்க ஒண்டி கொடுத்துனுங்க. அதே மாதிரி இத்தனை வருஷம் இதே வேலையில செஞ்சுட்டாங்க. இல்ல அவர் சொல்ற ஒரு வேலை இல்லாட்டி இன்னொரு வேலைக்கு போய் யோசிக்காம சரி ரைட். நான் என்ன சொல்றேன், அந்த 2 ஜோன்லயுமே குப்பை அள்ளுறதுக்கு ஆள் இல்ல. கொஞ்ச நாளைக்கு உங்க எம்எல்ஏ எல்லாம் அனுப்பிச்சு யார் சொன்னா குப்பைல அல்ல குப்பை அள்ளிட்டு இருக்கு, போய் பாரு. அதெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு, அள்ளிட்டு இருக்கான், அதெல்லாம் பண்ணியாச்சு. அதனாலதான் நீங்க வந்து எங்களுக்கு அந்த மண்டலம் தானே, இந்த மண்டலம் தானே. அப்போ ஒட்டுமொத்தமா வந்து இந்த இருக்கிற 15 மண்டலத்தையும் வந்து இருக்கிற தொழிலாளர் போராடிட்டு இன்னைக்கு கடைசியா இது 3-4 மாட்ட வேண்டிய அவசியமே வந்திருக்காரு திமுக. கரெக்டா சார்? ராகுல் சார் நீங்க சொல்லுங்க. நான் சொன்ன அதே தான், அண்ணன் ஏர்போர்ட் அண்ணன் வச்ச அதே விஷயம் தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2026 தேர்தலை முன்னிட்டு இவங்க பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க சார். முழுக்க விளம்பரத்தை நம்பியும் கூட்டணி கட்சியை நம்பியும் தான் உயிர் போட இருக்கிறது திமுக. அவங்க இல்லாட்டி இவங்க ஜீரோ. அப்படி இல்லாட்டி தனியா இருக்கக்கூடிய ஆலம்பரம் எங்க தனியா நிக்க சொல்லுங்க. ஆலம்பரம்னா தனியா தான் நிக்கணும். நீ எதுக்கு வாழம்பரம் மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு கூட சேர்த்துட்டு வாழ்ந்துட்டு கிடக்குற? இதுல 10க்கு சேராட்ட மாதிரி ரோட்ல போறாலாம் ஆட்டோல ஏறுன்னு ஓவராலா கூப்பிடுறது தெரியுமா? திடீர்னு பல சந்திப்புலாம் நடந்திருக்கு. வேற இது அத்தனை விளம்பரத்துக்காக தான் சொல்றீங்க. முழுக்க விளம்பரங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன் சார், இத்தனை 3 முறை ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் இருந்திருக்கிறாரு. என்னைக்காவது அவர் இத்தனை ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில இவர் வாக்கிங் போய் 2 பேர் வாக்கிங் போய் சந்திச்சு எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அது என்ன திடீர்னு 2 பேரும் வாக்கிங் போய் இப்ப புதுசா சந்திச்சுக்கிறீங்க? அல்ல உனக்கு என்ன எரியுது? எங்க எரியுது சொல்லு. எந்த கடையில மருந்து போடுற கடை வர்றீங்களா? காட்டு நான் போடுறேன். மருந்து போடுறீங்களா? மருந்து போடுறேன். 2000 தொழிலாளர்களுக்கு எரியுதான். அவனுமே கட்டி வந்திருக்கான். அவனுக்கு அவங்களுக்கு போய் பொய்யாட்டிய போட சொல்லு. ஏங்க இருக்கக்கூடியதெல்லாம் பெண்கள். அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு சொல்றதெல்லாம் அங்க இருக்க பெண்கள் 80% பெண்கள் அப்படியே சொல்றாங்க. இந்த கடப்பாக்கள் சூட்ல உட்காந்து கட்டி வந்துருச்சுங்க எங்களுக்கு பின்னாடின்றத பதிவு பண்றாங்க. எதுக்கு மாசு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அனுப்ப வேண்டியதானே, ஒரு மருத்துவக்குள்ள அனுப்ப வேண்டியதானே. மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்களா தெரியுமா? உங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு தான் அப்படி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? பாரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? எங்க கட்டிருக்கு தெரியுமா? போகணும். என்ன தெரியும்? அவன் வீட்டுல போய் வாழ்க்கையை நடத்தட்டும். அதான் இலவச அரிசி கொடுக்குறோம்,
ஏங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு வாழ்க்கை நடத்தினா எவ்வளவு தொழில் இருக்குங்க இலவச. ஏங்க நீங்க செஞ்ச தொழில் அவங்க செய்ய முடியாதுங்க. அவங்க உழைக்கிறாங்க, அப்படியா? அவங்க உழைச்சு சம்பாதிக்கிறாங்க. நீங்க செஞ்ச தொழில் செய்ய முடியாது. புரியுதா புரியலையா? சும்மா தொழிலை பத்தி பேசுவோமா சார்? இங்க பாருங்க, எங்க ஏங்க ஒரு பெரிய மனுஷனை பத்தி எதுக்கு இப்ப பேசுறீங்க? பெரிய மனுஷன். ஆமா, அவரு பெரிய மனுஷன். கனிமொழி வாழ்க. என்ன அந்த ஆளா? கனிமொழி வாழ்கன்னு சொன்னாரு அவர் தானே? அவர் எப்பயுமே பெரிய மனுஷன் தான். எனக்கெல்லாம் சீனியர், 4 வருஷம் எனக்கு சீனியர். ஐயா நேத்து நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொன்னேன்? அவர் ஈர பையன், புத்திகட்ட பையன் அப்படின்னு யார் சொன்னாங்க? கேமரா சொன்னீங்கல்ல, நேத்து ஆழ்ந்து கேமரா உண்மையாவா? இங்க பாருங்க, அது நேத்து. வயசு போட்டாரு. ஆமா, கமலஹாசன் புதுசா அவன் கட்சிக்கு போய் சேர்ந்தாரா? அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுனீங்களான்னு. ஏன் இப்படி புரியாமையே பேசுறீங்க? அவங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பேசத்தான் வேணும். சந்தர்ப்பவாதி பேச ஒரு பேச்சா? ஐயா அதுக்கு நீங்க பச்சை பேர் மாத்திக்கலாம். என்ன பேசுனேன்? என்னங்க பேசுனேன்? சும்மா என்ன கேவலம்? என்னங்க கேவலம்? நீங்க ஒண்ணும் புடுங்க வேணாம், போதும் புடுங்க. அதெல்லாம் சும்மா சார், நீங்க சொல்லுங்க சார். அவங்ககிட்ட உங்ககிட்ட கேட்கணும். 2026 இவர் சொல்லிட்டாரு, முழுக்க நடிப்பு ரேஷன்ட்டாரு, அவரா தான் சொல்லிட்டாரு. சார் இங்க பாருங்க, நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நீங்க பாருங்க, நீங்க நம்ப வேண்டாம், நீங்க கேட்க வேண்டாம். இத பாக்குற மக்களுக்கு தெரியும். மீண்டும் 26 தேர்தல்ல முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. முடிச்சிடலாம், விடுங்க, அவ்வளவுதான். சிறப்பாக அந்த ஒரு மணி நேரமாக பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துருந்தோம். அடுத்த வாரம் இதே போயிட்டு நம்ம கண்டிப்பா சிறப்பாக சந்திக்கலாம். உங்களோட முக்கியமா பல்வேறு விஷயங்கள் நம்ம இதை பகிர்ந்துருக்கோம். ஒவ்வொருத்தர் தெரிவித்த கருத்தை பாத்தீங்கன்னா கமெண்டா நீங்க போடுங்க. அப்பதான் அடுத்த பேர் யூஸ்ஃபுல்லா பத்தி பேசுறதுக்கு. மிக்க நன்றி, வணக்கம்.